ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்குக்குரிய ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 2டா. ஓகேவா? பார்ட் 1 வந்துட்டு எப்படின்னா இருக்குனாக்கா, நம்ம டே வந்துட்டு ஜின்னுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஜின்னு மாதிரி டேக் ஜிம்மோட லைஃப் நடக்கிறதா சொல்லிடுறாங்க. நம்ம டேக்னா அவ்வளோ கோவம் வந்துட்டு இருக்கு. சரி ஓகே நானே வர சார் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு சுகா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ சுகா கிட்ட வராங்க. சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க, நான் கொரியா போகணும்னு சொல்கிறாங்க. கொரியா போகணுமா? ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ டேவும் இல்லை சுகா, நான் இப்போ கொரியா போக மாட்டேன்னு வச்சுக்கேன், என் தம்பி லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே நடந்ததான் சொல்கிறாங்க சுகா கிட்ட. சுகாக்கு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க. ஆமாம், என் அப்பா சந்தேகப்பட்ட மாதிரி ஜிம் லைஃப் நல்லா இல்லை, நான் கூட என்ன நினச்சிட்டேன். ஆனால் சின்ன எனக்கு சொன்னாங்க, அதனால தாங்கிக்க முடியல. அவங்க என்ன இதுவும் நான் வந்துட்டு அவனை விட்டு வந்து ரீசன் வந்துட்டு என் ஜிம்னு நினச்சிக்கிட்டு அவன் அவ்வளோ ஹர்ட் பண்ணுறான். என்ன இதுக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது, என் தம்பி லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியல, நான் போய் ஆகணும், என் ஜிம் லைஃப் நான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. இப்போ நீ கொரிய பணக்கம் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகேவா, நான் இங்கே தான் தப்பாயிடும், நான் போய் ஆகணும், நான் போய்ட்டு அதை சரி பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவன் மனசு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிய வைக்கணும். அவன் எம்எல்ஏ ஓவர் பியூர்ல அஃபெக்ஷனாக இருக்கான், அதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. தவிர அவனுக்கு லவ்ன்ற ஜிம் நடந்தா இருக்குது, அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. என் கண்ணால் எத்தனை டைம் பார்த்துட்டேன், அதை வந்து ஃபீல் பண்ணிட்டேன். அவன் ஜிம்மில் லவ் பண்ணுறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அப்படிக்கும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நான் அவனை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை நான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் எது கொரியா போறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என் விட்டு போறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம தேடாங்க பாரு சுகா, நான் போக வேண்டிய சுச்சுவேஷன் சரியா, நான் போய் சரி பண்ணி ஆகணும். என் தம்பி நம்ம ஜேகே லவ் பண்ண தாண்டி ஒரு எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனால் அவன் அவ்வளோ சஃபர் ஆகிறான், அவ்வளோ ஹார்ட் ஆகிறான். அதுக்கு ரீசன் நான் தான் அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க இல்லை என்ன நினச்சிக்கிட்டு தான் அந்த ஜேகே இவ்வளோ கஷ்டப்படுத்துறான், அவனை நான் போய்ட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்க நான் வரவா சொல்லுங்க சுகா, நீ இங்கே ஓகேவா நான் போகிறேன் சொல்கிறாங்க. நம்ம சுகா அப்படியே அமைதியாக இருக்காங்க. ப்ளீஸ் சுகா நான் போயிட்டு வந்துடுவோம் சரியா சொல்கிறாங்க. ப்ராமிஸாக வருவேன்ல சொல்கிறாங்க. வருவேன் சொல்கிறாங்க. பேசாமல் அவங்க கூட வரவா சுகா கேட்குறாங்க. இப்போ டே லைட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வேணா சுகா சொல்கிறாங்க. இல்லை நான் வரேன், இல்லை வேண்டாம், அட்லீஸ்ட் நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை மேபி ஹெல்ப் தேவைப்பட்டாக்கா நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் சரியா சொல்கிறாங்க. அப்போ சுகாவோட பேச மாறி போயிடுது. நம்ம டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இங்கே பாரு, நான் கண்டிப்பாக ரிட்டன் வருவேன் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ரிட்டன் வருவேன் சரியா, அப்படி இல்லைனாக்கா உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சரியா சொல்கிறாங்க. நிஜமா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஏன்னா சுகாவுக்கு ஃபேமிலி கிடையாது ஓகேவா. இப்போ நம்ம போயிடலாம். நம்ம டே என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம அவங்க லக்கேஜ் பேக் பண்ணுறாங்க. சுகா பக்கம் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு நம்ம டேவை கூட்டிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. இப்போ நம்ம சுகா டிவி பார்த்துருக்கு என்ன சொல்கிறாங்க, மறந்துட மாட்டேன் இல்லை சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சுகாட்ட தான் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்து ஏர்போர்ட் வராங்க. ஃபைனலாக அவர் வந்துட்டு ஃப்ளைட்டில் உட்காடுறாங்க. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. அப்படி நம்ம ஜிம்மின் ஜெக்கி சைட் பார்க்கலாம்டா. அந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஹெவி வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு பேனிக் ஆகுது, என்ன இவ்வளோ வாமிட் பண்ணுறான்னு சொல்லி நீ ஓகேவா கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நான் ஓகே தான் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் போயிட்டு ஒரு சூப்பர் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. குடிய சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் குடிய சொல்லி ஜெக்கி தான் ஃபீட் பண்ணுறாங்க. இத்தனை வருஷத்துல இப்போ தான் ஜெக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மிக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ ஜிம்மி குடிக்கிறாங்க. குடிக்கும்போது வாமிட் வந்துட்டு டக்குனு ஜெக்கி எனக்கு ஜிம்மி கெட்டில் உட்காந்துருப்பாரு. அவர் நம்ம ஸ்பீடாக கூட சொல்லிட்டு அவர் ஹேண்டில் பிடிச்சிட்டு அந்த வாமிட்டை இப்போ நம்ம ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு அது அவன் குழந்தை இல்லை, அதாவது அவனுக்கு அவ்வளோ கேரிங் இருக்குது, அவன் எனக்காக பண்ணல, அவன் குழந்தைக்காக பண்ணுறான். ஜிம்மிக்கு அது புரியுது. நம்ம ஜேக்கிட்ட டக்குனு ஹேண்டில் அப்படியே அவங்க பிடிச்சிட்டாங்க. பாரு எந்திரிக்கா சொல்லிட்டு ஜேக்கி போய்ட்டு ஹேண்டில் வாஷ் பண்ணிட்டு ஒரு டப்பில் தண்ணி எடுத்து வந்துட்டு ஜிம்மிட்டு மோதிரம் வைப் பண்ணி விட்றாங்க டவுல் வச்சுட்டு. பரவாயில்ல சரியாக சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு வாமிட் வந்து தூங்கணும் சொல்கிறாங்க. அப்படி ஜேக்கி பார்த்தாங்க. ஓகே ஓகே தூங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி படுத்துடுறாங்க. இப்போ ஜேக்கி எல்லா வரைக்கும் அவர் தான் பண்ணுறாங்க. 2 இயர்ஸில் ஜேக்கி ஜிம்முக்காக குக் பண்ணதே கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்காரு. எனக்கு அவரோட பேபி வந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக குக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஜிம்முக்காக தான் பண்ணல. இப்போ நம்ம ஜிம் பண்ணி படுத்துறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே இப்படினாக்கா ஜிம் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. அவர் எவ்வளோ தான் அவங்க இப்படினாக்கா அவர் ஜிம்மில் ஹார்ட் பண்ணாலும் ஒருத்தர் ஜிம்மில் வந்து தனியாக அவன் தூங்க விட மாட்டார், அவரும் தனி தூங்க மாட்டார், எப்போவுமே அவர் கூட தான் தூங்குவார். நம்ம ஜிம் படுத்துருக்காங்க. ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு அவர் ஹேண்டை ஜிம்மில் ஸ்டமக்கில் வச்சுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து இப்படினாக்கா அவருக்கு பிடிக்கவே இல்லை ஜேக்கோட டச்சஸ் எதுவுமே. எனக்கு எப்போ வந்துட்டு ஒரு டே கூட தான் எனக்கு இதெல்லாம் வேணும்னு நினச்சேன்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். அது ஜிம்முக்கு தான் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அப்படியே படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மு லைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் கரெக்டாக 6:40 இருக்கும். அப்போ டோர் ப்ரெஸ் ஆகிட்டு ஜேக்கி பார்க்குற இந்த டைமில் யார் ஜேக்கி பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறேன் ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம் பிளாங்கெல்லாம் கவர் பண்ணி விட்டு அப்போ கீழே இறங்கி வராங்க. வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபோன் பார்த்துட்டு ஜேகே பேசவே முடியல, அவரோட ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாசம் நிற்கிறாங்க, கையில் லக்கேஜ் வச்சுக்கிட்டு நின்றுருக்காங்க. அவங்கள பார்த்துக்கும் அப்போ ஜேகே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுருக்காரு. அந்த பசங்க பார்க்குறாங்க. ஜேகே எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் டே தான் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல, ஹாப்பியாகவா என்னன்னு தெரியவே இல்லை. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. டே நீ தான் ஆசை கேட்குறாங்க. நான் தான் அப்படி ஆவியா டே கேட்குறாங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே நீ எங்கே போயிட்டு டே ஜேகே கேட்குறாங்க. நான் உள்ள வந்து சொல்லாமா இல்லை வெளியே கோப்பி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் உள்ள வாட்டையை சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜேகே உள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம டே உள்ளே வராங்க. உள்ள வந்து பார்க்குறாங்க. ஒரு சைடில் ஜிம் ஜேக்கோட வெட்டிங் ஃபோட்டோ இருக்குது. அப்படியே மற்ற சைட்லாம் பார்த்தோம்னாக்கா எல்லா சைடுமே ஜேகேட்டோட பிக்சர் மட்டும்தான் இருக்குது அந்த வீட்டில். இதெல்லாம் ஜேகே என்கிட்டே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுருக்காங்க. ஜேகே பார்க்கணுன்ட்டு நீ தானா எங்கே போட்டுட்டு எதுக்காக விட்டுட்டு போனேன் ஜேகே கேட்குறாங்க. ஒரு கோவம் தான் வருது ஃபஸ்ட்டு. இப்போ டே பார்க்குறாங்க. ஜேகே அமைதியாக சரியாக சொல்கிறாங்க.
ஏன்ட்டு இப்படி பண்ணா, ஏன்ட்டு அப்படி என்னது ஏன் தவிக்க விட்டு போனா ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ அப்படியே அம்மையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இப்படியே வந்துட்டு அந்த வெட்டிங் ஃபோட்டோ பார்க்குறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ ஜெக்கி பார்த்துட்டு நீ தப்பாத்துக்க சரியா, ஜஸ்ட் மேரேஜ் தப்பாயிட்டா நம்ம ஃபேமிலி ரெப்ரேஷன் போயிட்டு இருக்காங்க மட்டும் நம்ம ஃபேமிலி ரெப்ரேஷன் போயிடக்கூடாதுக்காக மேரேஜ் பண்ணிட்டோம் தம்பி, மற்றபடி எதுவும் இல்லாட்டி அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எவ்வளோ போய் சொல்கிறாங்க பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியா ஃபேமிலி ரெப்ரேஷனுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொல்லுங்க. ஆமாட்டி அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டா வேறு மற்றபடி எதுவும் இல்லாட்டே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீ ஏன் டே விட்டு போனேன் ஜெக்கி கேட்குறாங்க. அப்போ டே தான் எனக்கு அந்த டைம் மேரேஜ் பண்ணிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜெங்குக்காக சொல்கிறாங்க. அதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. நான் சொன்ன கேட்குற சுச்சுவேஷனில் இருந்த மேரேஜ் வேணும்னு சொல்லிட்டு நீ தான் பிடிவாதமாக இருந்த, நல்லா சொன்னேன் இந்த ஏஜில் மேரேஜ் பண்ணிக்குவேன், டைம் இருக்குது நான் சொன்னேன் நீ கேட்டியா அப்போ ஜங்குக்கு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஏட்டி அது லாஸ்ட் மினிட்ல சொல்லுவான். லாஸ்ட் மினிட்ல சொல்லாமல் கிளம்பல போவா சொல்கிற மாதிரி ஜெக்கி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஓகே என்ன பாஸ்ட் கேட்க விரும்பல சரி இப்போ நீ வந்துட்டு எனக்கு அதுவும் போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஜெக்கியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ எதுக்கு எங்கள் தம்பியை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படியே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அதான் சொல்கிறேன் டே சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கிட்டே பார்க்குறாங்க. சார் ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே தான் ஜெக்கி தான் நீ என்ன சொன்னாலும் பண்ணுவேன் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல பண்ணுவேன் சொல்கிறாங்க. சரி சார் நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. ஓகே ஜிம் எங்கே சொல்கிறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் டே வந்து உட்காராங்க. சஃபாவில் உட்காந்துட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பக்கத்தில் உட்காடுறாங்க. அவருக்கு டேவ் பார்த்ததும் அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. வச்சுக்கணும் வாங்க டேவ் அவர் பார்த்துட்டு இருக்காரு. டே பார்க்குறேன் எதுக்காக அப்படி பார்க்குறாரு கேட்குறாங்க. 2 years டே நான் அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். டே பார்க்குறாங்க. அப்படியா என்ன மிஸ் பண்ணாக்க எப்படி தம்பி மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இது ஜஸ்ட்டு வீட்டுக்காக ஃபேமிலிக்காக மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஃபேமிலிக்காக மட்டும் மேரேஜ் பண்ணிட்டு மற்றபடி எனக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை, நான் லவ் பண்ணுறேன் உன்னை மட்டும் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா என்ன மட்டும் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. உன் மட்டும் தான் டே லவ் பண்ணுறேன் வேறு யாரும் லவ் பண்ணவே இல்லை சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ எப்படின்னு சரி பண்ண போகிறேன் இதெல்லாம் கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன இப்போ சரி பண்ண போகிறேன் இப்போ என் தம்பி உன் ஒய்ஃபாக இருக்கான் நான் என்ன வரக்கூடும் ஜெக்கி டே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. வந்துட்டு நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவா சொல்கிறேன். டிவோர்ஸ் பண்ணிடுவா சொல்கிறேன். ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஸ்டெப்பில் ஒரு பர்சன் இறங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிமின் தான் 2 years ஆஃப்டர் ஜிம்னு பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக அதே மாதிரி தான் இருக்காரு. கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவ்வளோ அழகாக அப்படியே இறங்கி வந்துருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி காய் சரப்பன்ட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி டேவை பார்த்ததும் ஜிம்னுக்கு ஒரு மாதிரி டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே டே அவங்க எதிர்க்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. டே அப்படி கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இந்த நீ இப்போ வந்தா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் இப்போ தான் வந்து எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நீ நல்லா இருக்க நீ எங்கே போயிட்டா ஜிம் டேவோட பேசணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ எங்கே போயிட்டா ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் டே ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜிம் டைட்டாக டேவை ஹக் பண்ணி அழக ஆரம்பிச்சிட்டு அந்த பக்கம் டே பார்க்குறேன். எங்கள் பாரு இன்னும் ஒன்று அப்புறம் மோச்சியில் அழகு வந்து பர சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் எங்கே போயிட்டா டே ஏன் செல்லாமல் போயிட்டா உனக்கு ஏன் மேலே கோவமா இல்லை அப்பா அம்மா மேலே கோவமா யார் மேலே உனக்கு கோவமா ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறேன். எனக்கு யார் மேலே கோவம் கவர் பண்ணுறாங்க. ஏன் டே போயிட்டா ஏன் கால் பண்ணவே இல்லை ஏன் டெக்ஸ்ட் பண்ணல அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். ஒன்றும் அங்கே பாரு சொல்கிறாங்க. உனக்கு என்ன கோவமா டே ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு கோவம் கோவம் சொல்கிறாங்க. பின்ன எங்கே போயிட்டா நீ சொல்கிறாங்க. நான் எங்கே போய் பாரு வந்துட்டு பாரு அப்படி சொல்லி தான் ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னா டே டேட்டாக பயங்கரமாக ஆடுறாங்க. இப்போ ஜெயிக்கு அது பார்த்ததும் அவ்வளோ பாசிட்டிவாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம டே பார்க்கணும் உள்ளே பாரு சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கா அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. தமிழ் இல்லைன்றது அம்மாவோட எதுக்க முடியல எனக்கு நீங்கள் கொரியாவில் இல்லை நீங்கள் போயிட்டு அம்மா எதுக்கு முடியல அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அம்மாட்ட பேசுகிறே அஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அம்மாட்ட கண்டிப்பாக பேசுகிறேன் ஓகேவா நீ ஃபஸ்ட்டு கீழே இறங்கி வாசிட்டு இப்போ டே தான் ஜிம்மில் ஹேண்ட் சுட்டு வராங்க. இப்போ ஜிம் கீழே வந்து உட்காராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்முக்கு காஃபி போட்டு எனக்கு மில்க் ரெடி பண்ணி தெரியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குற ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க போய் போட சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜெக்கியும் சரி சொல்லிட்டு போய்ட்டு காஃபி வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு காஃபியும் டேக்கு மில்க் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ ஜெக்கியும் ஜிம்மிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம்முக்கு மார்னிங் சிக்கஸ் வாமிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. டே அது சொல்கிறாங்க. ஜிம் மட்டும் வேகம் ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு சிங்கிள் பயங்கரமாக வாமிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறதுனா சொல்லிட்டு டே ஓடி வராங்க. ஜேக்கி டக்குன்னு அங்கே அவர் வந்து டேக்குள்ள மில்க் ஃபில்ட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு போயிட்டு ஓடி வரே டே வந்துட்டு ஜேக்கி வந்துட்டு டேவோட ஜிம்மில் ஹெட்டு பிடிச்சிட்டாங்க. அப்போ டே பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க உங்களுக்கு பரப்பு சொல்லிட்டு ஜேக்கி தான் ஜிம்ட்டு முதுகு ரப்படி வராங்க. ஜிம் வாமிட் பண்ணிருக்காரு மார்னிங். இப்போ டேக்கு வேடா இருக்கு. டே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா வாமிட் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் ஹெட் லிஃப்ட் பண்ணுறாங்க. அப்படி பேசல மெஸ்ஸியாக எடுத்து கொஞ்சம் நேரத்தில் வாமிட் பண்ணதுனால டக்குன்னு ஜேக்கி அங்கே ஒரு டவல் இருக்கிற எடுத்து நம்ம ஜிம்மில் பேச வாய்ப்பு பண்ணி விடுறாங்க. அந்த பாரு உங்களெலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல் ஜிம்முக்கு டிஸியாக இருக்குது. அவங்க டக்குன்னு ஜேக்கி ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணி சோஃபாவில் உட்கார வச்சுறாங்க. அந்த பாரு ஒன்றும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இப்படி டேஸ்டியாக இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கி பாரு உங்களை உள்ளங்க பாரு உங்களை அப்படி சொல்லிட்டு மார்னிங் அப்படி தான் இருக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. நம்ம டேக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது இப்போ தான் டே இருக்குது ரிலீஸ் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹெல்த் இஷ்யூவா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு ஜிம்முக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா ஜிம் இந்த பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க டே அது சொல்கிறாங்க. சொல்லு மார்னிங் வாமிட் பண்ணுறேன் தான் டிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு டே கேட்குறாங்க.
அப்போ ஜேகே அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டே சொல்கிறாங்க. அப்போ தேவமா ஜேகே பார்க்குறாங்க. நீ தப்பாக எடுத்துக்காத அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் புரியல ஜேகே, நீ ஃபேமிலிக்காக மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, செகண்ட் என்ன லவ் பண்ணுற அப்படி இருக்கும்போது எப்படி ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக நான் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜிம் பார்க்குறேன்ட்டு இது தப்பாக எடுத்துக்காதட்டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் ஒன்று கேட்கல ஜிம்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. எப்படி ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக நான் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே வாய்க்கோசம் போய் சொல்கிறாங்க. இல்லாட்டி எனக்கு தெரியாமட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு நீ நினச்சி சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க. ஒரு ரொம்ப கோவம் பழிச்சுட்டு ஓங்கிட்டு வச்சிடலாமா சொல்லிட்டு ஜிம்முக்கு என்ன ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு 2 years அவர் எப்படிலாம் அவர் கூட இருந்திருப்பாரு. ஒரு ப்ளே கூட வச்சு ப்ளே விட்டது கிடையாது. இப்போ நான் இது 1 day மட்டும் அவங்க அமைதியிருக்காங்க. எனக்கு ஒரு 2 months கன்ஃபார்ம் வந்துடும் மட்டும்தான் அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம வண்டியில் ஒரு 2 days இருக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஜேகே சொல்லும்போது ஜிம் எதுவுமே சொல்ல அமைதியிருக்காங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஜிம்லையும் பார்க்குறாங்க. ஜிம் ஒரு வார்த்தை கூட ஒரு அகேன்ஸ்டாக பேசவே இல்லை. ஏன்டா அப்படி இருக்கு அப்படி சொல்லி ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னு பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு தப்பா எடுத்துக்காத அது தெரியாமல் நடந்துச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஜேகே பார்க்குறேங்க. ஆமாட்டே தெரியாமல் நினச்சி தப்பா எடுத்துக்காத ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓகே நான் தப்பா எடுத்துக்கல. ஆனால் இப்போ ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படி மேரேஜ் பண்ணிப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எப்படி டிவோர்ஸ் பண்ணுவோம் எப்படி மேரேஜ் பண்ணிப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இல்லட்டே நான் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம் லைஃப் அப்படி கேட்குறாங்க. நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறது உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜேகே உட்காராங்க. ஜிம்மில் உட்காராங்க. இப்போ 3 பேருமே உட்காராங்க. உட்காந்ததுக்கப்புறம் டே கேட்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. உன்னால் என்னை மறக்க முடியாது கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. உன்னால் என்னை மறக்க முடியாது. என்னை மறந்து என் தம்பிகளை உன்னால் மூவ் ஆன் பண்ண முடியாது கேட்குறாங்க. அது எப்படி என்னால் முடியும். நான் ஒன்று மட்டும் தான் டே லவ் பண்ணுறேன் ஜேகே சொல்கிறாங்க. டே பார்க்குங்க. அப்படியே ஆமாம் நான் மட்டும் தான் லவ் பண்ணுறேன். உன்னை தாண்டி ஒரு பர்சன் லவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் கேட்குறாங்க. டே சரி இப்போ என்ன பண்ணலாம். எனக்கு ஜிம்மின் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபாக இருக்கான். செகண்ட் உங்கள் பேபி கேர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் உன் லைஃப்பில் வந்து கையில் எனக்கு தப்பாக பேச மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லி என்னை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா இல்லை ஜிம் லைஃப் என்ன ஆகும். நம்ம 3 பேர் லைஃப் சம்மந்தப்பட்டிருக்கு சரியா சொல்லி எப்படி சரி பண்ணுறது டே கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு நீ என்ன நினச்சிட்டு இருக்க. என் தம்பி கூட உன்னோட பேபி வந்துட்டு இப்போ என் தம்பியோட பேபி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஃபேமிலியில் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நான் சடனாக வந்து பிரச்சனை பண்ணுறேன் எனக்கு யார் சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அப்படி நினைக்கவே இல்லை. விட நீ எங்கே இருந்து என்ன பண்ண எதுவுமே கேட்க மாட்டேன். சரி நீ வந்தது மட்டும் எனக்கு போதும். நீ வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன சொல்ல கேட்குறேன் டே அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் நீ என்ன சொல்ல கேட்குறேன். நீ ஜஸ்ட் சொல்லிட்டு என்ன பண்ண மட்டும் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு என் தம்பி லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணி நான் கூட வாழ முடியாது சொல்கிறாங்க. எனக்கு என் தம்பி லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணி என்னால் அவங்க கூட வாழ முடியாது சார். ரொம்ப பியூட்டியாக இருக்கும். எனக்கு அவன் என் தம்பி அவன் ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பான் சரியா. எனக்கு என்னதான் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கு. நம்ம ஃபேமிலி ரிலேஷன் போகலான்னு சொல்லிட்டு இப்போ அவன் லைஃப் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கேள்விக்குறியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஆமாம் அவன் லைஃபுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு அவன் குழந்தைய ஹோல்ட் பண்ணியிருக்கான். செகண்ட் இப்போ நான் வந்துருக்கேன். அவன் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிம் பேக் இல்லை டே நான் எதுவும் ஃபீல் பண்ணல டே. நீ வந்துட்டு ஜேகே கூட ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன் சரி. நீ அண்ணா நீ வந்துட்டு எதனால போனீங்கன்னா கேட்க விரும்பல டே. எனக்கு ஜிம்முக்கு இருந்தாக்கா டே வந்து வேறு யாருமே ஃபீலிங்ஸ்க்குன்னு சொல்லியிருப்பேன். நான் இப்போ ரிட்டன் சொல்லியிருப்பாரு. இப்போ ரிட்டன் வந்துருக்கேன் நினச்சி ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. இருந்தாலும் வேணாம் அவங்க லைஃப் என்ன நடந்து போட்டு நம்ம கேட்கவே கூடாது. அவங்க லைஃப் ஜிம் முடிவு பண்ணுறாங்க. டே நான் போயிடுறேன் டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். எப்படி போவோம் நீ போய் ஹோல்ட் பண்ணியிருக்க ஒரு குழந்தைய அது ஜேகே குழந்தை எப்படி ஹோல்ட் பண்ணி வெளியே போவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குங்க பாரு ஏன் குழந்தை ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறா சொல்லிட்டு ஏன் குழந்தை விட்டு அந்த குழந்தை எனக்கு கற்றுக் கொடுத்து ஆகும் சொல்லிட்டு ஜேகே மிரட்டுறாங்க ஜிம்னு. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதே எப்படி ஜேகே சொல்கிறாங்க. அங்கே பாருட்டு அது ஏன் குழந்தை டே அது உயிர் டென்னிஸ் சொல்கிற ஒரு உயிரை கொடுத்தது நல்ல விஷயம் நினைக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உயிரை கொலை சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ இன்னும் அவன் பாட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் டே தான் ஜிம்மிட்ட ஜிம் உனக்கு அந்த குழந்தைய ஹோல்ட் பண்ணுறது ஓகேவா கேட்குறாங்க. டேஸ்ட் வந்து குழந்தைய ஹோல்ட் பண்ணுறது ஓகேவா சொல்லிட்டாங்கன்னா முடியுமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹோல்ட் பண்ணுறேன்ட்டே அது ஒரு குழந்தைய கொஞ்சம் மிகப்பெரிய பாவம் இது தெரிஞ்சது இந்த குழந்தை எதுவும் தப்பு பண்ணலட்டே தெரியாமல் நாங்கள் பண்ண மிஸ்டேக் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறேன் தெரியாமல் பண்ணுது குழந்தை எதுவும் பண்ணுங்க நான் டே சொல்கிறாங்க. அது பெற்று கொடுத்துட்றேன் நான் உரிமையாக பண்ணிட மாட்டேன் நான் பெற்று கொடுத்துட்டு போயிடுறேன் டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி டே யோசிச்சு ஒரு மாதிரி செகண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் டே அந்த குழந்தை என்னோட குழந்தை டே சொல்கிறாங்க. அதை சொல்லி அந்த குழந்தை என்னோட குழந்தை அது மட்டும் இல்லாமல் அதை ஹோல்ட் பண்ண யாரும் தம்பி தானே அது நம்ம குழந்தை நம்ம கூட இருக்கட்டும் டே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே டே பார்க்குறாங்க. அதை சொல்லி நம்ம கூட இருக்கட்டும் டே ப்ளீஸ் டே அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே ஒன்று எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் எனக்கு ஜிம் அவங்க கூட சொல்கிறாங்க. டே குழந்தை பறக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுத்த முடியுமா கேட்குறாங்க. என்ன இந்த குழந்தை பறக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுத்த முடியுமா குழந்தை பறந்துக்காக நான் ஜிம் டிவோர்ஸ் பண்ணி அனுப்பிடுறேன் டே பேபி நம்ம எடுத்துக்கிட்டு அவன் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இவ்வளோ செல்ஃப் ட்ராக் பண்ணி சொல்லிட்டு அப்போ அவளையும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் டே நான் என்னை பார்த்துக்கிறேன் நான் போயிடுறேன் டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் போயிடும் போய் எனக்கு எங்கே போக கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் டே என்ன சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்னால் அப்படி முடியாது சரி என் தம்பி கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு முடியாது சரியா சொல்கிறாங்க. டே சொன்னேன் என் தம்பி கஷ்டப்படுறத பார்க்க முடியாது பாரு ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க சொல்ல டே சொல்கிறாங்க. நான் வந்துட்டு என் ஜிம் லைஃப் வந்து செக்யூராக வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால் என்ன மேரேஜ் என்னால் அவங்க மேரேஜ் பண்ண முடியாது சொல்கிறாங்க.
என்னட்டே சொல்ல வர கேட்குறாங்க. என் தம்பி லைஃப் செக்யூராக இருக்கும் ஓகேவா, நான் மட்டும் ஹாப்பியாக இருந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டாலும் இல்லை, நான் என் தம்பியும் லைஃப் விட்டு போனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி தப்பாக தான் சரியா, தப்பாக தான் அவங்க சரி, அவங்க லைஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னட்டே சொல்லிட்டேன். ஆமாம் சொல்கிறேன், குழந்தை பார்க்கல, குழந்தை நானே பார்த்துக்கலாம் நம்மளே பார்த்துக்கலாம் ஓகேவா, எனக்கு அது உன் குழந்தை செகண்ட் என் தம்பியை ஹோல்ட் பண்ணுறான், அதுக்கு பிரச்சனை ஓகேவா, என் தம்பி அந்த குழந்தை பெற்று கொடுத்ததுக்கு நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஜிம்மிக்கு ஒரு பர்சன் வந்து நான் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மிக்கு பர்சன் நான் லைஃப் காரணம் பார்க்கணும், எனக்கு அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் லைஃப் நடந்து ஏதாவது சொல்லி தான் மேரேஜ் பண்ணி வைப்பான், எனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவன் யாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுவேன், சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவனால ஒரு நம்பிக்கைக்குரிய பர்சனாக பார்க்கணும், பார்த்து என் தம்பி அவங்க வந்துட்டு மனசாரே அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க அப்படி அக்செப்ட் பண்ணி மேரேஜ் தான் பண்ணிட்டா மட்டும்தான் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியும். கில்ட்டினஸ் இல்லாமல் அப்படின்னாக்கா கில்ட்டியாக இருக்கும். என் தம்பி லைஃப் ஸ்பாயில் பண்ணி விட்டு வாழ்ந்தனாக்கா என்னால் கில்ட்டினஸ் எனக்கு கொண்டு போகும். ஜெக்கி டே சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கி, என்னால் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது சரியா, என் தம்பி லைஃப் செக்யூராக இருந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பாசம் கூட ஹாப்பியாக தான் மட்டும்தான் என்னால் கூட சேர்ந்து வாழ முடியும். அவங்க ஜெக்கி டே சொல்கிறாங்க. எனக்கா என்னாலும் ஒரு நாள் தான் என் தம்பி லைஃப் ஸ்பாயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. ஆமாம் என் ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தாக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ஃபேமிலிக்காக மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்படி எப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க. நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன். ஜெக்கே சொல்கிறாங்க. பார்க்குறேங்க சரி ஓகே, அப்போ நான் சொல்கிறேன் கேட்பல சொல்லிட்டேன். கண்டிப்பாக கேட்குறேன் என்ன சொல்ல கேட்குறேன் வந்து மட்டும் எனக்கு போதும் ஜெக்கே சொல்கிறாங்க. பார்க்குறேங்க சரி ஓகே. இப்போது எனக்கு ஜிம்மு சொல்கிறாங்க. சரி எனக்கு ஜிம்மு சொல்கிறாங்க. நீ ஜிம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஜிம்மின் தனியாக நீ தனியாக நான் தனியாக சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு லைஃப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஜிம்மில் இருக்க மாட்டாங்க சரியா சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. அது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் லைஃப்பில் ஜிம்மில் இருக்க மாட்டாங்க ஓகேவா, ஜிம்முக்கு தனி லைஃப் வேணும். ஜிம்மில் வந்துட்டு தனியாக இதுக்கப்புறம் ஜிம் தனியாக ஸ்டே பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ தனியாக ஸ்டே பண்ணுவேன். ஜிம்மில் பேபி போகிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன் சரி, தம்பியை பத்திரம் பார்த்துப்பேன். அந்த பேபி போகிறது நம்மகிட்ட நம்ம பேபி ஹேண்ட் அவுட் பண்ணுறப்போ அவனுக்கு ஒரு லைஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா. அவனுக்கு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறங்க மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிறப்போ என் தம்பி மேரேஜ் ஆக வேணாவா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. ஜெக்கியோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதா. நம்மளே இருக்காங்க ஏஞ்சிங்கன்னா நான் தப்பாக நினச்சிக்கிறேன் சொல்கிறாங்க. நான் என்கிட்ட தப்பாக நினச்சிட்டு போகிறேன், என் அண்ணன் இது பண்ணாலும் கரெக்டாக கொஞ்சம் சொல்கிறாங்க. பார்க்குறேன் நான் இது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவேன் சரியா, உன் லைஃப் ஸ்பாயில் ஆகுது பார்த்துருக்க முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. அது என்னால் ஜெக்கி வர அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இதுக்கு மேரேஜ் தான் வேணாம், பேபி மட்டும் பேத்து கொடுத்துட்டு நான் போயிடுறேன் ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்னால் போயிட முடியாது, என் தம்பி கஷ்டப்பட்டு பார்த்துக்க முடியாது. நான் கண்டிப்பாக உனக்கு எதாவது பெஸ்ட் பர்சனை பார்ப்போம் சரியா, உனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன், உனக்கு கேர் பண்ணுற ஒரு பர்சன் உனக்காக பார்க்க தான் போகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்காக அந்த பர்சன் வேர்ல்டு பிறந்திருப்பாங்க ஓகே, உனக்கு ரொம்ப கேர் பண்ணிட்டு உனக்கு கம்ஃபர்ட் பண்ணுவாங்க ஓகேவா, உனக்கு அவங்க பெஸ்ட்டு பார்த்தா தான் உனக்கு நான் பார்த்து கொடுப்பேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிட்டு அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ அம்மாட்ட நான் பேசுகிறேன் ஜிம்மி, கண்டிப்பாக நான் அம்மாட்ட பேசுகிறேன் அப்பாட்ட பேசுகிறேன் ஓகேவா, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் மீட் பண்ணுறதுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி நான் வீட்டில் ரப் பண்ணிவிடுறாங்க. இப்போ ஓகேவா டிஸ்ஸாக இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை லைட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணு சொல்கிறேன், எனக்கு ஜாப் வேணும் கம்பெனியில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. என்ன ஜாப் வேணும்ட்டு, உனக்கு சிஓ போஸ்டிங் சிஓலாம் வேணும், எனக்கு ஆர்டர் ஜாப் கொடுத்து சொல்கிறாங்க. அது எனக்கு ஆர்டர் ஜாப் கொடுக்க முடியும் ஜெக்கி கேட்குறாங்க. பார்க்குறேன். சரி ஓகே அப்போ என்ன ஜாப் கொடுப்பா சொல்கிறாங்க. இல்லை நீ வந்து சிஓ மாதிரி எம்டிஆர் வந்து நார்மல் ஜாப்லாம் கொடுக்க மாட்டேன் உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குங்க. அப்படியே ஆமாம் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டான திங்ஸ் மட்டும் பெஸ்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குங்க. ஜிம்மி நீங்கள் ஒர்க் பண்ணுறா கேட்குறாங்க. நான் வேறு கம்பெனி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் வந்துட்டு ஜெக்கியோட கம்பெனிக்கு போனால் சொல்கிறாங்க. சரி என்ன ஜாப் பார்க்குறது கேட்குறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு ஆர்டர் ஸ்டாஃப் தான் சொல்கிறாங்க. என் தம்பிக்கு ஆர்டர் ஜாப் கொடுத்தா கேட்குறாங்க. சொல்லிட்டு எதுக்கு என் தம்பிக்கு ஆர்டர் ஜாப் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி அவங்களே பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி அதை சொல்கிறாங்க. அவன் மேரேஜ் பண்ணிட்டான், நீ அவன் மேரேஜ் பண்ணியிருக்க எனக்கு ஃபேமிலி ரிலேஷனுக்காக, அவன் தம்பி தானே எதுக்காக அவன் வந்து பெரிய அவனுக்கு சாதாரண ஜாப் கொடுத்தா கேட்குறாங்க. இந்த அது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அவன் நல்லா படிப்பான் அவனுக்கு தெரியல, அவன் ரேங்க் ஹோல்டர் அவங்களுக்கு தெரியுமா தெரியல கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னோட தம்பி நல்லா படிப்பான் அவனுக்கு தெரியும், அவன் ரேங்க் ஹோல்டர் யூனிவர்சிட்டியில் டாப்பராக இருந்திருக்கான் அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்க இல்லாட்டி அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜாப் தான் வேகன்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு நோட்டில் வேகன்சி இருக்குது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு சிஓ ஜாப் அவங்க விட்டு தரலான்னு நினச்சிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க எனக்கு பார்க்க அதெல்லாம் வேணாம், எனக்கு ஆர்டர் ஜாப் கொடுத்துட்டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆர்டர் ஜாப் விட்டு கொடு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ கேட்கணும் ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் நீ மேலே வாட்டி உனக்கு எந்த பிடிச்சின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க ஜிம்மி நீ கூட வா சொல்கிறாங்க. நீ கூட வா சொல்லிட்டு ஜிம்மி கூட பாருங்க. ஜிம்மி பார்க்க தான் கரெக்டு, லவ் பண்ணுற 2 பர்சன் சேர்ந்து வாழணும், லவ் பண்ணால் 2 பர்சன் சேர்ந்து வாழறது அர்த்தமே இல்லை. நான் வந்து ஜெக்கி லைஃப் விட்டு போயிடணும், இதுக்கப்புறம் நான் ஜெக்கி கூட இருக்கக்கூடாது, எனக்கு அவன் மனசுக்கு தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து கூட மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, அவ்வளோ லவ் இருக்குது. அப்போ அவன் தான் கரெக்ட் இருக்குது. நம்ம வந்துட்டு டிஸ்டர்பாக இருந்திருக்கோம், மிடில் ஆஃப் வேலை நம்ம தான் ஸ்டக் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி வந்துட்டு அப்படியே முடிவு பண்ணுற மனசு லைஃப் வந்து பேபி வந்து ஹோல்டு பண்ணி கொடுத்துட்டு பேபி வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
இப்போ நம்ம ஜிமின் ஜேகே டே 3 பேர் மேலே வராங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இந்த ரூம் கேட்குறாங்க. இந்த ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், மற்ற ரூமில் எம்டியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இந்த ரூம் சொல்கிறாங்க. இது வந்துட்டு சும்மா ரஃப்யூஸ் சொல்ல இந்த ரூம் எடுத்துக்கோ சரியா சொல்கிறாங்க. அதை சொல்லி நீங்கள் இந்த ரூம் எடுத்துக்கோ ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இருக்கிற ரூமில் ஜிம்மி மட்டும் எடுத்துக்கோ சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூம் சொல்கிறாங்க. இது நம்ம இதுவும் சும்மா இந்த ரூமில் எடுத்துக்கிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இது ஏ ரூம், இது ஓ ரூம், அதுக்கு ஜிம் ரூம் ஜிம் ரூம் மிடில் இருக்குது. இந்த பக்கம் ஜிம்முடைய லெஃப்ட் சைட் ரூம் வந்துட்டு நம்ம டே விடுது, ரைட் சைட் ரூம் இப்போ ஜேக் விடுது ஓகே. இப்படி தான் இருக்குது. இந்த ரூம் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு பிஃபோர் மேட்ச் வரைக்கும் நான் உங்களை சேர்ந்துக்க முடியாது சரியா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணா சொல்லிட்டு எனக்கு வந்து என் தம்பிக்கு வந்து ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகணும், செகண்ட் பேபி அவங்க கேர் பண்ணி கொடுக்குதா என் பேபி வந்து எப்படினாக்கா பெற்று கொடுத்து போகிற வரைக்கும் நான் தனியாக இருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. ஓகே டே நான் வந்துட்டு என்ன சொல்ல கேட்குறேன் சொல்கிறாங்க. சார் ஓகே எப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே தான் ஜிம்னா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க பாஸ் இந்த ரூம் கூட்டிட்டு போயிட்டு ஜெக்கி திங்ஸாக பேக் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன பண்ணுறது சொல்லிட்டு இதுக்கப்புறம் தனியாக நீ ஒரு ரூமில் சரியா ஜிம் இருக்கும் திரும்ப இருக்கும் உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணி எனக்கு கூப்பிட்டு சரியா நான் பார்த்துக்கிறேன் டே சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ கோயிலில் அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம ஜேக்கி வேறு ரூம் போயிடறாங்க. சின்ன ரூமில் இருக்காங்க. டேவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் இன்னொரு ரூமில் வச்சுறாங்க. இப்போ 3 பேர் ரூமும் செட் ஆகிடுச்சு. நம்ம டே பார்க்குறாங்க. ஜேக்கி இப்போ நான் போய் குளிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜேக்கி போயிடறாங்க. அந்த சின்ன ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்படி கண்ணு டேஸ்ட் பண்ணுறா போட்டு ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. நல்ல வேலை எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு இல்லை. என்னால் இன்னொரு பர்சன் மேட்ச் பண்ணி எனக்கு தெரியல. ஆனால் பேபி கேர் பண்ணி கொடுத்து பேபி ஹோல்ட் பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா நான் பாட்டுக்கு நான் லைஃப்பை பார்த்துக்கணும் சரி. இதுக்கப்புறம் மற்றவங்க லைஃப் வரணும்னு சொல்லி எதுவும் இல்லை. ஜிம் வந்து பார்த்துருக்காங்க. டேவும் ஜேக்கும் மேட்ச் பண்ணி ஹாப்பியாக மட்டும் போதும் ஓகேவா. வேறு எதுவும் இருக்குது வேணாம். ஜிம் நம்பியே இருக்காங்க. அப்படி அழுதே இருக்கிறவருக்கு கஷ்டமாக இருக்குது. என்னவோ தெரியல இருக்கும் பெயினாக இருக்குது. அது பக்கம் ஜேக்கி அவருக்கு அது உட்காந்துருக்காரு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறாங்க. அப்படி மாதிரி டே வந்து நினச்சி ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனாலும் சொல்லி ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன்று அப்படி சொல்லி ஜேக்கி தான் போய் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு போய் இப்போ அனுப்புறாங்க. இந்த பக்கம் டே அப்படிங்ஸ் தான் அப்படியே அன்பேக் பண்ணி அறிவு சொல்லிட்டு அப்போது டேக்கு ஒரு கால் வந்து டே பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. நீ ஒரே வரேன் சொல்லி வந்துட்டு அவர் கேட்குறாங்க. வந்துட்டு ஹேங் சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஜேக்கி வீட்டில் சொல்கிறாங்க. டக்குனு ஃபோன் கட் பண்ணி இப்போ டே பார்க்குறாங்க. லேட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரு 15 நிமிஷம் அப்புறம் கார் ரீச் ஆகுது. பார்த்தா ஒரு பர்சன் அவ்வளோ கோமோ டான்ஸ் ஆகுறாங்க. நம்ம ஜின்னா இந்த ஜின்னு வராரு. ஜின் பார்க்குறாங்க. ஜேக்கி குக் பண்ணிருக்காங்க. ஜின்னு டே அப்படி கத்துறாங்க. இப்போ டேக்கே இறங்கி வராங்க. ஹேங் சொல்கிறாங்க. அப்புறம் ஜின்னு போயிட்டு டே ஒரு ஷர்ட் பிடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி பண்ண கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பாருங்க ஹேங் என்ன பண்ணுறது சார் ஓடி வந்துட்டு அவர் ஜின்னு ஆட தட்டி விடுறாரு. அவனுக்கு கேட்குற போட்டு என்ன படிச்சு எதுக்கு டே வந்து கத்திட்டு இருந்தா சொல்கிறாங்க. ஏண்டா எதுக்கு மேரேஜ் வேணாம் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு போனேன் ஜின்னு கேட்குறாங்க. டே பார்க்குங்க எங்க சார் சொல்லி சார் எதுக்கு லாஸ்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு போனேன் உன்னால மற்றவங்களுக்கு ஸ்பாயில் ஆகுது கணக்கு தெரியல இல்லையா அப்படி டே கேட்குறாங்க. ஜின்னு கேட்குறாங்க. இப்போ டே அவங்க இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கி பார்க்குங்க பாருங்க அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் போயிருக்காங்க. இப்போ எதுக்கு நீ அவளை கத்திட்டீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் டேடி கொண்டு பேசுகிறேன் சரியா என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறேன் பாருங்க எதுவும் கேட்கக்கூடாது நீங்கள் ஹார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கி சொல்கிறாங்க ஜின்னுக்கிட்ட. அப்புறமா ஜின்னு பார்க்குறாங்க. நீ சொல்லிட்டு நீ இப்படி பண்ணலாமா தப்பு இல்லையா நீ படகு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டியா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. உங்களுக்கு டேங்கிறது யார் சொன்னா கேட்குறாங்க. யார் சொன்னாங்க என்ன கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி நினைக்கிறாங்க ஜிம்னா கோவம் சொல்லிப்பான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா நான் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே கோவம் வருது எனக்கு. இப்போ என்ன நடந்துச்சு தெரியாமல் அவங்க மேலே பழி போட அவருக்கு ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் தான் சொன்ன சொல்கிறாங்க. டே சொல்கிறேன் நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேக்கி ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஏன் டே ஏன் ஜேக்கி எப்போதுமே மற்றவங்க கேட்க மாட்டியா நீ ஒரு முடிவு பண்ணிட்டு எதுக்காங்க எல்லாத்தையும் ஜிம்மில் ப்ளேம் பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மி ஜேக்கி கூட மறைக்கிறாங்க. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணால் நான் வந்துட்டேன் இது எதுக்கு ஜிம்முக்கு இது என்ன சம்மந்தம் எதுக்கு ஜிம்மில் ப்ளேம் பண்ணுறா கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் ஹார்ட் பண்ணாத பார்த்தாதா கேட்குறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. என்ன ஹார்ட் பண்ணா சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியாத மாதிரி இப்போ நம்ம ஜேக்கே வந்துட்டு அதான் உங்களோட டே சொல்கிறாங்க. சில நேரம் என்ன ஹார்ட் பண்ணா சொல்கிறாங்க. அப்படிலாம் உங்களோட டே எதுவும் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மிட்டு உடச்சி பார்க்குறாங்க. அங்கே பார்த்து நீ வந்துட்டு எதுவும் சரி பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிம்மி லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் எங்கே ஜிம்னு சொல்கிறாங்க. ரூம் இருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் இடத்துல மேலே போகிறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஜெக்கி தப்பா ஜெக்கி பார்க்க டே தப்பா எடுத்துக்காத ஹேங் கொஞ்சம் கோவம் பேசுகிறாங்க. பரவாயில்ல சரியா ஜின்னா இங்கே நம்ம ஜின்னா இங்கே நான் வந்துட்டு குடும்பம் இல்லையா ஜின்னு டே கேட்குறாங்க. ஜெக்கி தான் சரி டே நான் குக் பண்ணுறேன் குக் பண்ணிட்டு அவர் எல்லாமே டேக் கொஞ்சம் கொடுப்பேன் அஃபோர்ட் பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப ஜிம்மி மேலே போகிறாங்க. அப்புறம் ஜிம்மு உட்காந்து ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மு பார்க்க ஜின்னு ஹேங் ஜிம்மு சொல்லிட்டாங்க. ஜிம்மி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அவர் ஒன்றரை இருக்குது எங்கடா எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு இது ஹார்ட்டாக சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சொல்கிறாங்க. இல்லை டே திரும்ப இருக்கா சொல்கிறாங்க. இல்லை என்ன இது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அவனும் கேட்க என்னவும் ஜெக்கியும் ஹாப்பியாக அது போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ லைஃப்பில் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அது நான் எனக்கு நான் பார்த்துருக்கேன் அப்போ சொல்கிறாங்க. சரி ஓகே ஏன் அது அப்பா மட்டும் தெரிஞ்சா டே மேலே கோப்பிடுவாங்களா சொல்கிறாங்க. டே மேலே ஜெக்கி மேலே கோப்பிடுவாங்களா சொல்கிறாங்க. மற்றவங்க கிட்ட யூஸ் பண்ண யூஸ் பண்ணியா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்லி தெரியுது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. எப்படி எஸ்கோ சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்பா அம்மா ஃபாரின் போகிறாங்க சொல்கிறாங்க. ஃபாரின் ஆமாம் அது இங்கே ஓவர்ஸ் ட்ரிப் போகிறாங்க சொல்கிறாங்க. ட்ரிப் ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு வேர்ல்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்பா அம்மா கிராண்ட்மா எல்லாரும் ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ அப்பா அம்மாவோட போர்மேட்ட சொன்னாங்க நீ ஜிம்மை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அம்மா டே ரொம்ப மிஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. அது நான் பேசுவேன் நான் பார்த்துக்கலாம் ஓகேவா நான் வந்துட்டு டேக்கிட்ட பேச சொல்கிறேன் ஆண்டிக்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன் நமக்கு ஜிம் வந்துட்டு நம்ம ஜிம்மை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ டே பார்க்குறாங்க சின்ன ஜிம் கீழே வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் கீழே வராங்க. இப்போ ஜேக்கி ஃபுட்டை சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு ஜிம் பார்க்குறாங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்டாக இருக்கிற எல்லாம் சாப்பிட சொல்லி ஜிம் தான் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ ஜிம் மெதுவாக சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கி வந்துட்டு நம்ம டேக் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறோம். அப்படி ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஜிம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ஜேக்கி பார்க்குறாங்க ஃபுட்டு சர்வ் பண்ண டே தப்பாக நினச்சிப்பானோ அப்படி சொல்லிட்டு இருக்கா. அந்த தாட் இருக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணவும் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மை நோட் பண்ணுறாங்க. டேவும் நோட் பண்ணுறாங்க. ஜிம் மட்டும் நோட் பண்ணல. ஜிம் பார்த்து கேஷ் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்மு பார்த்துட்டு ஜிம் இண்டஸ்ட்ரி கொடுக்குறாங்க ஃபோட்டோ வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் தப்பாட்டி மட்டும் சொல்கிறாங்க. என்ன சின்ன ஹேங் சொல்கிறாங்க பேசாமல் என் கூட வந்துருக்கியா சொல்கிறாங்க. உங்க கூட ஆமாம் நாங்கள் யார் இருக்கா நானும் நம்பி தானே இருக்கோம். நம்பிச்சு கூட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நம்பிச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். பேசாமல் என் கூட ஸ்டே பண்ணுறியா சொல்கிறாங்க. சரி என் கூட ஸ்டே பண்ண அவங்க பார்த்துப்பேன் சின்ன கேட்குறாங்க. எனக்கு இப்போ அப்பா அம்மாவும் இல்லை சொல்கிறாங்க. சித்தி என்னாச்சு கேட்குறாங்க. அப்பா அம்மா வந்து ஓவர்சி போயிருக்காங்க சொல்கிறாங்க. எதுக்கு அம்மா வந்து ஓவர்சி போயிட்டாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு அவங்க வரமாட்டாங்க. இப்போ நம்ம கூட இருக்க போகிறோம். பேசாமல் என் கூட வரேன் ஜிம்மி நான் அவங்க பார்த்துக்கிறேன் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஆமாம் டே நான் பார்த்துருவோம். ஓகேவா ஜிம்மி என் கூட இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் நீங்கள் தனியாக இருங்க. ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு எனக்கு எப்படியும் கொஞ்சம் டேஸ் டிவோர்ஸ் ஆக போகுது பேபி பிறந்ததுக்கப்புறம் அதற்கு ஜிம்மி எங்கே இருக்கட்டும் எதுக்கு உங்க கூட எதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவில் ஆமாம் சொல்லிட்டு ஜேகே ஜின்னு கேட்குறாங்க. ஜேகே மேற்கு ஏன் சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க. என்ன பேசுன்னு சொல்லிட்டாங்க. நீ தானே அவனை எதுக்கும் இல்லை அவன் வந்து லவ் பண்ணவும் இல்லை அவனுக்கு டே தான் பிடிக்கும். டே வந்துட்டு அங்கே பழகிற இப்போ எதுக்கு ஜிம்மி உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவில் அவன் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு டிஸ்டர்ப்டாக சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜேகே மேற்கு டிஸ்டர்ப்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம் எதுக்கு உங்க டிஸ்டர்ப்டாக இருக்கணும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஜின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் நீ கூட வரியா கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என் கூட வரியா நான் பார்த்துக்கிறேன் கேட்குறாங்க. ஜிம்மி ஓகே நான் ஷேக் பண்ணுறாங்க. ஜின்னு ஜேக்கி பாங்க இல்லை அதை அனுப்ப முடியாது சொல்லி எனக்கு அதை அனுப்ப முடியாது. நான் வந்து செக்அப்லாம் சொல்லிட்டாங்க. ஏன் நான் கூட்டிட்டு போக மாட்டேன் நான் கேட்குறாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. அவன் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. அது ஒர்க்லாம் பார்க்கவே நான் சொல்லிட்டாங்க பார்க்க தேவையில்லை சரி நான் கூட்டிட்டு போகிறேன் ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கி பார்க்க இல்லை பேபி என்னோட சரி அவன் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏய் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தானே பார்க்க போகிறேன். பேபி கூட உன் கையில் இருக்குது அவன் நமக்குள்ள தான் இருக்குது ஜின்னு சொல்லிட்டாங்க. பேபி ஆனால் நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி சொல்லி ஜின்னு திட்டுறாரு. இப்போ ஜேக்கி பார்க்குறேங்க பாருங்க அவன் அங்கே தான் இருக்கணும் சரியா அவன் வந்துட்டு அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நானே பார்த்துட்டு உங்களுக்கு ஜிம்மி பார்க்கணும் அப்போ வந்து பார்த்துருப்பாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறீங்க இல்லை அவன் ஜே கூட விட்டு சொல்லிட்டாங்க. இல்லை வேலை அங்கே தான் இருப்பான் ஜேக்கி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் ஏன் ஜேக்கி பேசாம ஜின்னா எனக்கு பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. ஏன் கே அவன் தம்பி தானே ஏன் நீ பார்த்துக்க நான் பார்த்துக்க மாட்டேன் நான் ஜெனி ஜேக்கி கேட்குறேன் எனக்கு ஏன் குழந்தை நான் பார்த்துக்கணும் சரியா சொல்லிட்டு நம்ம ஜேக்கி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன அவனை பார்த்துருக்காங்கப்பா அதை சொல்கிறாங்க. இல்லை அவங்க தான் இருப்பான் பேபி பிறந்தக்கப்புறம் நீ கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. எனக்கு பேபி பிறந்தக்கப்புறம் கூட்டிட்டு போங்க சரியா பேபி என் கூட இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க கூட்டிட்டு போங்க நான் கேட்க மாட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஜேக்கி சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஒன்று மாதிரி செல்ஃபிஷான பர்சன் நான் பார்க்கல என் தம்பி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜின்னு அப்படியே ஜேக்கி பார்த்துருங்க அப்படியே பேபி பிறந்தவங்க கூட்டிட்டு போவா சார் பேபி பிறந்தவங்க கூட்டிட்டு போவாங்க ஓகே கேட்க மாட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஜேக்கி சொல்கிறாங்க ஜின்னு கிட்ட இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஓகே ஓகே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி நான் சொல்கிறாங்க ஹேங் சார் ஓகே என்ன வேணா எனக்கு கால் பண்ண ஓகேவா உனக்கு எப்போ என்ன வேணா எனக்கு உடனே கால் பண்ணுறேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம டேக்கு ஒரு கால் விட டே பார்க்குறங்க கால் டக்குன்னு பார்த்துட்டு இருங்க அவ்வளோ சொல்லி விளையாண்டு விடுங்க. ஹலோ அப்பா சொல்லிட்டாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா எப்படி இருக்கா நான் இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் டே சொல்லுங்கப்பா சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ ஓவர்சி வந்திருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியேப்பா அம்மா வந்து சொல்லவே இல்லை நாங்கள் சடன் பிளான் தான் இது நாங்கள் வந்துட்டு மேபி நீ வந்துட்டு எப்போ கொரியா போனாக்க தம்பி பார்த்துக்கிறியா அப்படின்னு கேள்வி அப்பா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குங்கப்பா நான் கொரியாவில் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ கொரியாவில் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறேன் கேட்குறாங்க. இப்போ டே நல்லா தான் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க அப்பாங்க பாருங்க நம்புங்கப்பா நான் கண்டிப்பாக ஜிம் லைஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பாயிலாக பார்க்க மாட்டேன் ஓகேவா நான் கண்டிப்பாக தம்பி லைஃப் சரி பண்ணிட்டேன் நீங்கள் ரிட்டன் வரப்போ அவங்க ஹாப்பியாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரியா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஆமாப்பா பக்கத்தில் அம்மா இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஃபோன் கொடுங்க சொல்கிறாங்க. அப்புறம் டேயோட அப்பா ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ டேயோட அம்மா வாங்கி பேசுகிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அவங்க ஜிம் நினச்சிருப்பாங்க சொல்லி ஜிம் நான் ஜிம் சொல்கிறேன் ஜிம் அம்மா சொல்கிறாங்க. அப்போ டே தான் அம்மா சொல்கிறாங்க. அப்படியே டேயோட அம்மா அந்த பக்கம் பேசவே இல்லை அப்படியே உங்கள் கண்ணு டே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. டேயாங்க மட்டும் சொல்கிறாங்க. அப்புறம் டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க அம்மாவுக்கு டே நான் அவ்வளோ பிடிக்கும். இப்போ டே பார்க்குங்க அம்மா சொல்கிறாங்க. டே எங்கே டே இருக்கா சின்ன அம்மா கேட்குறாங்க. இப்போ சின்ன டே வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க எங்கே டே இருக்கா கேட்குறாங்க. அம்மா நாங்கள் தான் இருக்கா ஓகேவா நீங்கள் ரிட்டன் வரப்போ கண்டிப்பாக உங்கள் டே வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு சரியா சொல்கிறாங்க. டேஸ்ட் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு ஓகேவா நீங்கள் எனக்கு நினச்சி ஒரு பண்ண வைக்க நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. ஏன் டே உங்களுக்கு ஜெயிக்க பிடிக்கல மேட்ச் பிடிக்காம போட்டியா கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு எனக்கு பிடிக்கல அம்மா சொல்ல மாட்டியா அம்மா சரி பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அம்மா சரி பண்ண மாட்டேன் உனக்கு என்ன பிடிக்க மட்டும் சொல்லிட்டு அம்மா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் டேயோட அம்மா சொல்லிட்டாங்க எனக்கு தெரியுமா நீங்கள் வரப்போ நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா அப்போ நான் சொல்லிட்டு பசங்க மேட்ச் பண்ணுவேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக ஓகேம்மா நீங்கள் சேஃப் பாருங்க அந்த ட்ரிக் என்ஜாய் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா தான் நான் உடனே வருவா ஆஸ்திரேலியா வேண்டாம் நீங்கள் தான் ஃபேமிலிட்டு போயிருக்கீங்க நீங்கள் அங்கே என்ஜாய் பண்ண ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரிட்டு நீ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு டேயோட அம்மாவும் வச்சுறாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இந்த பக்கம் டே பணம் கட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இந்த பக்கம் ஜேக்கி இப்போ நம்ம டே வெளில போன அந்த கேப்பில் நம்ம ஜேக்கி பார்த்தாக்கா நம்ம ஃபுட்டு டக்கு டக்குன்னு ஜிம்முக்கு சர்வ் பண்ணிட்டாரு இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போ டே வந்துட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கு அவ்வளோ ஃபுட்டு சர்வ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க ஜின்னு பார்த்து கேரட் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம டே ஜின்னு பார்க்குறாங்க ஜின்னு அப்படி பார்க்குறாங்க லேட்டாக காமிக்கிறாங்க ஆமான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து சில சாப்பிட்ருக்காங்க நமக்கு ஜின்னு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம டே மெடிசன் ஜேகே மெடிசன் சொல்கிறாங்க அதை போட்டு போக சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் மெடிசன் போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி பார்க்கணும். சரி ஓகேடா அப்போ நான் ஜிம்மை கூட்டிட்டு போவேன் சொல்கிறாங்க. இல்லை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்னா உங்களுக்கு என்ன நான் கால் பண்ண சரியா சொல்கிறேன். நெக்ஸ்ட் செக்அப் நான் கூட வரேன் சொல்கிறாங்க. டே பார்க்க வேணாம் எங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. டே நான் பார்த்து நான் அண்ணன் நான் பார்த்துக்க மாட்டேன் டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்க நான் யார் கேட்குறாங்க. சரி ஓகே ஓகே நம்ம எல்லாருமே போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மி வந்துட்டு ஓகே டே ஜிம்மி பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே டே 3 பேர் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 3 பேர் வந்து காரில் உட்காராங்க. நம்ம ஜிம் பின்னாடி இவ்வளோ நம்ம டேவும் ஜேகே மட்டும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஜேகே ட்ரைவ் பண்ணிருக்காங்க. டே பார்த்து ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே டேவே பார்க்குறாங்க. 2 பேரும் ஆகிட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் டே ஜேகேவை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காரு. டேவை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பிரைட் ஸ்மைல் அவருக்கு. நம்ம ஜிம் இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பிடிச்சவங்க பார்த்தா ஸ்மைலாக வரும் இல்லை ஒரு பர்சன் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பர்சன் கூட இருக்க கூடாது இல்லை கரெக்டு தான். ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் பார்த்தா விண்டோஸ் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் டே ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் விண்டோஸே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்துட்டு இருக்காரு. ஃபைனாக ஆஃபீஸ் வச்சாங்க. இதுக்கு நம்ம ஜெகே வந்து டே வந்து ஹேண்ட் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. இப்போ டே இன்னும் வராங்க. ஜெகே பார்க்குறாங்க. ரிசன் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க இவங்க வந்துட்டு நியூ வந்துருக்காங்க. ஓகே ஃபேமிலி மெம்பர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. எதுக்கு வீட்டில் கொண்டு சொல்லி இருக்கட்டும் என் ஃபேமிலி ஒரு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்குறேன் ஓகே சார் சொல்கிறாங்க. ஓகே சார் இப்போ டே வந்து ஜெகே வந்து ஒரு ஜாப் கொடுத்துறாங்க. நம்ம டே ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் பொசிஷன் ஒரு பெஸ்ட் பொசிஷன் தான் கொடுத்துருக்காரு. இப்போ ஜிம் பார்த்தா ஒரு ஆர்டர் ஸ்டாஃப் தான் அப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ டே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. போய் என்ன இருக்கும் டேவும் ஜெகேவும் அவங்க தந்தை ஜாப்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. பிரேக் டைம் வருது. அப்போ ஜிம் அவருக்கு ஏதாவது குடிக்கலாம் சொல்லிட்டு ஜூஸ் நான் வாங்கி கொடுக்க ஜிம் போகிறாங்க. அப்புறம் நம்ம ஜிம்மில் ஒரு பசங்க கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. மேக் செட் அவங்க ஜெக்கி கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. சரி சார் ஜிம் தான் கம்யூன்ஸ் சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. கம்யூன்ஸ் ஜிம்மில் வராங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. உட்கார ஜிம் சோஃபாவில் உட்காராங்க. நம்ம ஜெக்கி ஜிம்முக்கு ஃப்ரூட்ஸ் நம்ம ஜூஸ் எடுத்து வீட்டிலேருந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டே ஜெக்கி நான் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் அங்கேயே உட்காந்துருக்காங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மு சரி எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கே அந்த ரூமுக்கு வராங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. டக்குனு திரும்பி பார்க்குறப்ப பார்த்தா ஜிம் இந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸாக சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ டவுட் ஒர்க்லாம் சொல்கிறாங்க. என்ன டே சொல்லிட்டாங்கன்னு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ டே வந்து அந்த ஒர்க் ஃபைல் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே வந்துக்கிட்ட போகிறாங்க. அப்புறம் என்ன ஜூஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆப்பிள் ஜூஸ் சொல்கிறாங்க. ஆப்பிள் ஜூஸ் குடிக்க டே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடாங்க. ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க. எனக்கு ஜிம் கொஞ்சமாக குடிச்சிருப்பாரு. மற்ற இடம் டே ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க. அப்புறம் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்த்துருக்காங்க. எனக்கு ஃப்ரூட்ஸா எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு டே மட்டும் சாப்பிட்ருக்காங்க. எதுவுமே வைக்கவே இல்லை. மொத்தம் அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்ருக்காரு. ஜிம் பார்த்தா ஒன்று தான் ஒரு பைட் தான் இருப்பாரு ஒரு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு. அப்புறம் ஜெக்கி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருந்த ஜிம் தான் ஏஞ்சி போகிற ஜிம் நினைச்சிடுறாங்க. அப்படியே பார்த்து ஓகே நீ போய் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஜிம் போயிடுறாங்க. அப்புறம் ஜெக்கி ஒரு மாதிரி டிவி பார்த்துருக்காங்க. டே என்ன சொல்கிறாங்க ஒன்று டே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜெயகன் சாப்பிட்டு அவரோட ஒர்க்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் ஒரே பைட் தான் எடுத்துருப்பாரு சொல்லிட்டு அவர் அகைன் ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி அவர் கட் பண்ணி ஜிம் விட்டு கூப்பிட்றாங்க. ஜிம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி நான் சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. விட்டு இந்த பக்கம் ஜிம் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இடத்துல நடக்குதான் பார்த்துட்டு ஒட்டே சாமி விட்டுறாங்க. இப்போ ஃபுல்லாக அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. இப்போ நம்ம அன்றைக்கி அப்புறம் லஞ்சில் எல்லா ஜிம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம டே ஜெக்கே ஜிம் ஒன்றா தான் அப்படியே ஃபேமிலிக்குள்ள நம்ம டே சாப்பிட்றாங்க. அப்போ டே வந்து கேட்டாங்க அவர் எல்லாமே அவர் அந்த மீட்டாக இருக்கும் எக்காக இருக்கும் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்த்தா ரைஸை மட்டும் சாப்பிட்ருக்காங்க. ஜெக்கிக்கு கோவம் வருது. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. வெறும் ரைஸை மட்டும் சாப்பிடுவா சொல்கிறாங்க. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எக்கு மீட்டாக சாப்பிட மாட்டேன் நீ ஜெக்கி வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பேபிக்கு எல்லாமே சாப்பிடணும் சரியா சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு எல்லாமே சத்தமே கிடைக்குது சொல்கிறாங்க. அதுக்கு அதுக்கு விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் சொல்லி ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்குனாக்கா ஃபஸ்ட்டு நீ எல்லாரும் சாப்பிடணும் டே சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. டேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு இந்த சொல்லிட்டு அவர் பிளேட் உள்ள எல்லாரும் இருக்கா ஜெக்கி ஜிம்முக்கு வைக்கிறாங்க. எனக்கு டே எல்லாத்தையும் அவரு மொத்தமாக ஆர்டர் பண்ணி அவர் மேக்ஸிமம் எடுத்துக்கிறாரு. இப்போ நம்ம டே ஜெக்கி அவரோட ஃபுட் எல்லாமே ஜிம்முக்கு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேங்க சாப்பிடுறது ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சரி ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே ஜெக்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுக்கு ஜெக்கி மிரட்டுறா சொல்கிறாங்க. மிரட்டில் டே எல்லாமே சாப்பிட்றது எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தியாக பேபி இருக்கும் சொல்கிறாங்க. ஓ அப்படி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என் பேபி ஹெல்த்தியாக இருக்கும் ஜெக்கே சொல்கிறாங்க. ஓ ஓகே ஓகே நான் கூட என் தம்பி கேர் பண்ண நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. நான் என் பேபி தான் கேர் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஓகே சொல்லி சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் பொறுமையாக சாப்பிட்றாங்க. எல்லாத்தையுமே இப்போ தான் ஜெக்கே ரிலாக்ஸாக ரைஸை மட்டும் சாப்பிட்றாங்க. ரைஸ் வச்சுட்டு மட்டும் சாப்பிட்ருக்காரு. அதான் ஜிம் எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் ரிட்டன் காலை வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மிங் இவளுக்கு வரவையில் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஸ்வீட் கானை பார்த்து ஜிம்முக்கு சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கிறது பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஜெக்கி பார்த்தா கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. டே பார்த்தா மொபைலில் ஸ்கோர் பண்ணி வந்துருப்பாரு. ஏதாச்சும் ஜெக்கியாக கார் ஸ்டாப் பண்ணுறா சொல்கிறாங்க. டே ஸ்வீட் கான் சாப்பிட்றியா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஸ்வீட் கான் சாப்பிட்றியா சொல்கிறாங்க. இப்போ டே ஓகே சாப்பிட்றா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு இறங்கிட்டு போய்ட்டு ஸ்வீட் கான் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி 2 வாங்கிட்டு வராங்க. இந்த டேஸ்ட் கொடுக்குறாங்க. டே 1 வாங்கிக்கிறாங்க.
டேக் கொடுக்குறாங்க ஜிம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் டேக்கு டே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக டேக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்காது. இப்போ நம்ம டே வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் தான் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றாங்க. அவருக்கு அவருக்கு மேலே போய் ரொம்ப இதாகுது, அந்த வாட்டர் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே காரில் இருக்க அந்த டிஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த போலீஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் பார்த்துட்டு டே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் சாப்பிட்டே சொல்கிறாங்க. ஜெக்கி அவங்க தெரியுமா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, எனக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்காது டே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்கிறேன் ஸ்வீட் கார்ன் பிடிக்காது, நீ வாங்கி கொடுத்துருக்காக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்காது பார்த்துருக்காங்க. சொல்கிறாங்க நீ வாங்கி கொடுத்துருக்காக சாப்பிட்றேன், ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கி அவங்க ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்து ரசிச்சு சாப்பிட்ருக்காங்க. அதை ஏன்னா அவர் பிரெண்ட் இருக்கிற அவருக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கிறனால சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்கணும் அவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும். மிரர் வழியாக பார்க்குறாங்க. படம் சொல்ற மாதிரி ஒரு வீட்டு எடுக்கிறாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்தே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. போயிடலாம். ஜெக்கி ஜிம் இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட் இப்போ நைட்டு ரெண்டா நம்ம டே பார்க்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க சொல்லி டே சொல்கிறாங்க. எனக்கு சீ ஃபுட் வந்துட்டு சாப்பிடும் போல இருக்குது சொல்கிறாங்க. சீ ஃபுட் ஆமாம், எனக்கு சீ ஃபுட் சாப்பிடும் போல இருக்குது, எனக்கு குக் பண்ணி தெரியும், அவங்க ஹேண்ட்மேட் ஃபுட்டே சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெக்கி பார்க்குறேங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் இல்லை டே அது சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. யாருக்கு சொல்லி டே கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு வந்து சீ ஃபுட் பிடிக்காது சொல்கிறாங்க. இப்போ அது நம்ம சாப்பிட்ற பர்டிகுலர் ஃபிஷ்லாம் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. அவனுக்கு தான் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும்டா, நீ வாங்கிட்டு வா சொல்லி டே சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குங்க சொல்கிறாங்க. நீ வேணா பேசாமல் ஜிம்முக்கு ஃபுட்டு வெளியே ஆர்டர் பண்ணி கொடுத்துடலாம், ஓகேவா சொல்கிறாங்க. நீ போய்ட்டு வரதுக்குலாம் ஜிம்முக்கு ஃபுட்டு வெளியே ஆர்டர் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சிடலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்கும்போது அவன் வெளிலேருந்து சாப்பிட்றது நல்லது சரியா, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது நல்லது இல்லை, ப்ரெக்னெண்டாக இருக்காரு, அது நல்லது இல்லை, நம்ம வீட்டில் குக் பண்ணி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போ எனக்கு சிம்பிளாக குக் பண்ணி தரேன், ஓகேவா, நூடுல்ஸ் குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. நூடுல்ஸா ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம், சிம்பிளாக எனக்கு தான் மேக் பண்ண தெரியும், எனக்கு 3 குக் பண்ணி தெரியாது சரியா, என்ன பண்ணுறேன் 2 எக் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நூடுல்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துறேன், ஓகே, அவன் சாப்பிடுவாங்க, அவனுக்கு அது போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க இல்லை டே எல்லாமே சாப்பிட்டா தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்கும், அவனும் ஹெல்த்தியாக இருக்கும், பேபி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து சீஃபுட் தான் பிடிக்கும், எனக்கு அதை குக் பண்ணி தரணும், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய்ட்டு வாங்கிட்டு வா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி போய் வாங்கிட்டு ஓகேவா, நான் ஜிம்முக்கு சிம்பிள் ஃபுட் மேக் பண்ணி தரேன், சாப்பிடுவோம், ஓகே நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. என் தம்பி எனக்கு காத்துக்குது, நீ போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அது டே சொல்கிறாங்க. போ சொல்கிறாங்க. ஜெக்கி சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஜிம்முக்கு ஃபுட்டு மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நூடுல்ஸு, சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறாங்க, எக்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் கீழே ஜிம்மு கீழே வராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உட்காந்து சாப்பிட ஜிம் சாப்பிட்றாங்க. அந்த நூடுல்ஸ் ஹெல்த்தி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அண்ணா உனக்கு இது பண்ணால் நல்லதுக்காக பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. டேஸ்ட் நான் இது பண்ணால் நல்லதுக்காக பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் தெரியும் டே ஏன்ட்டே ஜெக்கி மேட்ச் பண்ணி ஹாப்பியாக இருப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு அது போதும் டே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது மட்டும் பத்தாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் ஜெக்கி மேட்ச் பண்ணிக்கிறப்போ நீ 100% மேட்ச் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஆமாம், நீ மேட்ச் பண்ண அப்படியே ஹாப்பியாக இருக்க முடியும், எனக்கு எங்கள்கிட்ட சொல்லி நான் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, ஸோ நான் மேட்ச் பண்ணிக்கிறப்ப நீ மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் மட்டும் சொல்லுவேன், கேட்பியாஸ் கேட்குறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பசங்க இருக்காங்க, ஓகே ரொம்ப நல்ல பசங்க, ஓகேவா, லைக் எப்படி சேவஜுக்கு எங்கேன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லப்பா என் ஃப்ரெண்டு, ஓகேவா, நான் வந்துட்டு விட எங்கேருந்து சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா தான் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா ஆமாம், அங்கே இருந்தேன், அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க எனக்கு, நான் அவங்க கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா, அவங்க டேட் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஆக்குறே இருக்க டே சொல்கிறாங்க. பாரு ஒன்றா இருக்கிறவங்க நல்லதுக்காக தான் பண்ணுவேன், நீ மேட்ச் பண்ணி ஹாப்பியாக தான் நானும் ஹாப்பியாக இருப்பேன், நான் மட்டும் ஜெயிக்க மேட்ச் பண்ணிட்டு நீ தனியாக வச்சுக்கேன், என்னால் அவங்க கூட ஹாப்பியாக லைஃப் ஆக முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம டே ஹாப்பியாக இருக்கணும், நம்ம மேட்ச் பண்ணிட்டு தான் ஆகும் ஜிம் முடிவு பண்ணுறாங்க. ஓகே டே நீ என்ன பண்ண கரெக்டாக இருக்கும், நீ ஹாப்பியாக இருப்பில்ல சரி நான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன், ஹாப்பியாக இருக்கணும் நீ மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. ஓகே நான் வர சொல்கிறேன், ஓகேவா, ஒரு 3 days அப்புறம் வருவான் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ அவன் டேட் பண்ணு, கண்டிப்பாக நல்லா உனக்கு பிடிக்கும், அவன்கிட்ட நான் அவனை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன், ஓகே எல்லாம் உண்மையை சொல்லிட்டு மேட்ச் பண்ணிக்கிறேன், அதனால் கண்டிப்பாக ஆஃப்டர் மேட்ச்சுக்கு போய் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு ஜெக்கி வந்து பிடிக்கும்னு தெரியும், ஆனால் இப்போ எனக்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக விட்டு தரல, ஜெக்கி பார்க்குற டே பார்க்குறதுக்கு அவன் அவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கான், இது ஹைட் பண்ணுறேன், நீ வந்துட்டு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெடிசன் கட்டு கொடுக்குறாங்க. நான் போய் தூங்குவாட்டேன்னு டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. போய் தூங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம் போய் படுத்துறாங்க. நேரமாகவே அவர் ரூமில் படுத்துட்டு சும்மா மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கா டேவும் ஜேக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஜிம் போய் படுத்துறாங்க ரூமில். பட் டே பார்த்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேக்கி போட்டு சுகர் வந்துடுறாங்க. எல்லாரும் ஸ்பீடாக குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குக் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சாப்பிட்டு ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்க இல்லை நீ சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. நீ சாப்பிட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டாரு. உட்காருக்கு சாப்பிடவே இல்லை. இந்த பக்கம் நம்ம டே மட்டும் தான் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது சொல்லிட்டு எல்லா ஃபுட்டும் ரசிச்சு சாப்பிட்றாங்க. ஜேக்கி நல்லா சாப்பிட்டு சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. நீ சாப்பிட சொல்கிறாங்க. டே நான் அப்போ சாப்பிட்டுதான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. என் டீம் மெடிசன் கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க. கொடுத்துட்டேன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. என் தம்பி நான் பார்த்துக்கொண்டேன், நான் கொடுத்துட்டேன்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியும் சரி டே சரி இன்னும் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு போயிட்டாங்க. ஜெக்கி வெஸ்ட் வாஷ் பண்ணுறாரு. சாப்பிடவே இல்லை, ஏன்னா அவருக்கு சீக்கிரம் சாப்பிடணும்னு தோணலை இப்போதைக்கு, அவர் சாப்பிட விட்டுருப்பாரு.
நோட் பண்ணிருக்காங்க ஃபைனில் அன்றைக்கி நைட்டெல்லாம் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் கரெக்டாக அப்போ 11:30 இருக்கும். இந்த பக்கம் நம்ம டேக்கு தண்ணி தாங்கமாக இருக்கிறவ டே பார்க்குறாங்க. ஐயோ தண்ணி எடுத்து வைக்க மாட்டேன்னா சரி சொல்லிட்டு அப்படின்னு வராங்க. வேணா ரூமில் அதுக்கு லைட்ஸ் அது கொடுத்து அப்படி போயிடுவோம் சொல்லிட்டு நம்ம டே தான் விளையாச்சு வராங்க. அப்போ கரெக்டாக ஒரு நெக்க வெளிச்சமாக இருக்குது. நம்ம டே பார்க்குறது என்ன சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜேக்கி ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம டே டக்குன்னு ஹைட் ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி போயிட்டு நம்ம ஜிம் ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம் இன்சைட் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு லாக் ஓப்பன் பார்க்குறாங்க. லாக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஜேக்கி டேரக்டாக போகிறாங்க. போயிட்டு ஒரு ஸ்பேர் கேக் வராங்க. இப்போ நம்ம டே தான் பார்த்து ஒரு மாதிரி இடம் டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஸ்பேர் கேக் போட்டு ஓப்பன் ஜேகே ஜிம் ரூமில் போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. இன்சைட் லாக் பண்ணிடுறாங்க. டே டக்குன்னு நம்ம ஜிம் விண்டோஸ் லைட்டாக ஓப்பன் இருக்காங்க. போய் நின்றுக்கிறாங்க. அப்படி இருக்குங்க லைட்டாக அந்த கேப் இருக்கும். அதில் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகல அந்த விண்டோஸ் வந்துட்டு ஒரு ஹாஃப் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் நம்ம ஜேகே டே பார்க்குறாங்க அந்த கேப் வழியாக. இப்போ நம்ம ஜேகே அந்த ஜிம் கிட்ட போகிறாங்க. பார்த்தா ஜிம் கிட்ட இப்போ கால் பண்ணிட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படி ஜிம்மில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் பக்கத்தில் போயிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட வந்திருக்காங்க தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு என்ன பண்ணுறாங்க டே வந்துட்டாங்கல்ல இதுக்கப்புறம் சொல்கிறாங்க என் பஸ் வரக்கா டே கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பஸ் வரக்கா டே பார்த்துக்கோங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. பாரு எனக்கு பஸ் வேலை யாரை பார்த்து சரியா நீ டே ஹாப்பி தான் நான் ஹாப்பியாக இருக்கேன் ஓகேவா நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போயிடுவேன் ஜிம் சொல்கிறாங்க. டே ஜேகே பார்க்குங்க. அப்படியா போயிடுவேன் நான் கேட்குறேங்க. நான் போயிடுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஓகே போதும் பொறுமை பார்த்துக்கலாம் எனக்கு தூக்கம் வர சரியா ஏன்னா மார்னிங் தான் டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு தூக்கமாக வரல எனக்கு தூங்க முடியல. இந்த 2 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் 4 மந்த் ஆகுது. ஓகே இப்போ வரைக்கும் நீ இல்லாமல் ஒன் டே கொண்டு தூங்கினதில்லை. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேங்க. பாரு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கடையாக கொடுத்துங்க சரியா சொல்கிறேன். எனக்கு தூக்கம் வருது எனக்கு ஒன்று ஹக் பண்ணி தூங்கணும் இப்போதைக்கு வேறு ஃபிசிக்கலாக பண்ண முடியாது. எனக்கு பேபி இருக்கு ஹார்ட் ஆயிரும். அப்படி ஜேகே ஜிம் ஸ்டமக்கில் கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒன்று மாறி இருக்குங்க. பாரு டே இருக்கான் டே பார்த்தா அவன் ஹார்ட் ஆயிருவான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவன் ஹார்ட் ஆக மாட்டாங்க தெரியாது ஓகே சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. அவன் ஹார்ட் ஆக மாட்டான் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு நல்லா டச் பண்ண இருக்க முடியாது. ஜேகே சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மிஸ் ஜீவனாக இருக்கிற வரைக்கும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு சொந்தம் ஓகே எப்படி செகண்ட் எனக்கு சொந்தமான பாசம் தான் சரியா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. நீ என்னதான் பண்ணுற என்னதான் அவன் தேடி வந்துட்டார்ல அப்படி எதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வந்திருக்கோம் இல்லைன்னு சொல்ல சரியா ஆனால் அவனுக்கு எனக்கு மேரேஜ் ஆகுது இல்லையே என் ஒய்ஃப் இல்லையே சரியா எனக்கு நீ தானே ஒய்ஃபு. ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ நீட்டு இருந்தாலும் சரியா அந்த உங்ககிட்ட வரும் சரியா நீ ஒய்ஃபாக இருக்கிற வரைக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜேகே இப்படி இருக்கா கேட்குறாங்க. நீ என்னை பற்றி நான் நினச்சிக்க எனக்கு கவலையாக சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. மற்றதனை பண்ணக்கூடாது ஜென்டலாக பண்ணவா கேட்குறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. ஜென்டலாக ஓகே எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது ஓகே ஜென்டலாக பண்ணவா கேட்குறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. டேபிள் பார்க்குறாங்க. டேபிள் ஏற்றுக்க முடியல இவன் எப்படி இருக்கான்னு சொல்கிறான் எப்படி செல்ஃபாக இருக்க முடியும் அவன் என்ன லவ் பண்ணுறது சொல்கிறான். பண்ணி நான் என் தம்பிக்கிட்டேன் ஜேகே டேபிள் ஏற்றுக்க முடியல இவன் ஜிம் பார்க்குறாங்க. டே பார்த்தா ஹார்ட் ஆயிரும் ப்ளீஸ் வேணாங்க போயிடும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவனுக்கு ஹார்ட் ஆக போகிறான் நீ என் ஒய்ஃப் தானே என் ஒய்ஃப் தான் நீட்டாக அந்த ஃபுல்ஃபில் பண்ண முடியும் டேஸ்ட் ஜேகே சொல்கிறாங்க. இல்லை தப்பு நீ என்கிட்ட போச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே போக முடியாது இப்போ வரைக்கும் நீ எனக்கு ஒய்ஃப் வந்து பாருங்க ஹேண்டில் இந்த ரிங் இருக்குது சரியா நான் போட்டது இந்த ரிங் ரூம் பண்ணுற வரைக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஹேண்டில் ரூம் பண்ணி தொலைச்சிடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. பாரு அந்த ரிங் ரூம் பண்ணி தொலைச்சிடா ஓகேவா நீ ஒய்ஃப்டா இப்போ வரைக்கும் என் ஒய்ஃப் நீ தான் சரியா சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் கொண்டு தான் அப்படி விளையாட்ட போடுவா சொல்கிறாங்க. ஜேகே கேட்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. தப்பு ஜம்புக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தப்பா என்ன ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. சாஃப்டாக பண்ண ஓகேவா சாஃப்டாக தான் பண்ணுற ஜேகே சொல்கிறாங்க. என் பேபி ஹார்ட் ஆகிடக்கூடாது ஓகேவா நீ ஹார்ட் ஆகக்கூடாது ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் ரொம்ப பேசினதில்லை பாரு சொல்கிறாங்க. பேபி ஹார்ட் ஆக மாட்டா ஓகே ஒன்று ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகே ஹார்ட் பண்ண ஜென்டல் பண்ணுற ஓகே ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. டே ஃபுல்லாக டச் பண்ணாமல் இருக்கு 1 டேக்கு ஒன்று டைம் ஒரு 10 டைம் கிஸ் பண்ணுவேன் உனக்கு கிஸ் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. டே தான் பார்த்துட்டாங்க ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கிஸ் பண்ண அனுப்பிக்கிறாங்க. அது ரொம்ப சாஃப்டாக இது வரைக்கும் சாஃப்டாக மாதிரி அனுப்பிட்டது இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சாஃப்டாக ஜிம் பார்க்குறாங்க. வேணா ஜம்பு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வேணும் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் ஜேகே எல்லாமே ஜேகே கூட நடக்க ஆரம்பிக்குது. ஜிம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அமைதியாகிறாரு. ஜேகே ஜிம்மில் ஹேண்டோட பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம டே பார்த்து தான் இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்படி உனக்கு இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஏற்றுக்க முடியல என் தம்பி உனக்கு பிடிக்குன்னு சொல்கிறேன் என்னதான் மனசு வச்சுருக்கேன் மனசு நினச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் லவ் பண்ணுறா சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்புறம் அப்படி இருக்க முடியாது சார். டே கூட பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு கிஸ் பண்ண ஜேகே சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன் எனக்கு டேக்கு சொன்ன மாதிரி பசங்க மனசு டே இருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவன் மனசு தான் என்ன கேட்குறாங்க. உங்கள் பாரு சார் நீங்கள் தானே ஒய்ஃபு நீங்கள் தான் ஒய்ஃபு நீ ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு ரொம்ப தப்பு ஜிம் கெஞ்சுறாங்க. அந்த பக்கம் டே பார்க்குறாங்க. எல்லாத்தையும் கிஸ் பண்ண ஜேகே சொல்கிறாங்க. பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் ஒரு மாதிரி எப்படி ரொம்ப சாஃப்டாக பைட் பண்ணுறாங்க. அங்கே ஜிம் வேணாம் சொல்கிறாங்க. பைட் கிஸ் பண்ண ஜேகே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஜிம் வேறு வழி இல்லாமல் அப்போ ஜேகே ஜிம் அப்படி இருக்காங்க. நெக்கை வந்துட்டு நெக்கிட்ட ஃபேஸ் எடுத்து விட்றாங்க. அப்போ ஜிம் அப்படி கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த கிஸ் பண்ணுறாங்க. அவர் விட மாட்டாரு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்ல சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு சொல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
என்ன சொல்றாங்க சொல்றாங்க ஜிம்மி ஜங்குக்கா சொல்றாங்க. அப்போ ஜெக்கி இன்னும் டீப்பாக இது பண்றாங்க சொல்றாங்க. அப்போ ஜிம்மி ஜங்குக்கு தான் சொல்லிட்டே இருக்காரு. இதுக்கே இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி இருக்கு ஜெக்கி எப்படி அப்படி ஒரு வாசனை இருக்கா சொல்லி ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி பார்க்க பார்க்குறாரு ரெண்டு பக்கம். ஜெக்கி அப்படி ஜிம் கூட அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணுறாங்க. போதும் ஓகேவா ஜெக்கி இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் வாசல் கூப்பிட்றாங்க. இல்லை சொல்கிறாங்க அங்கே பாரு நான் சொல்கிற வரைக்கும் சரி ஜஸ்ட் வந்துட்டு சரி எங்கள் வாசல் ஜெக்கி ஜிம் எடுத்து ஜஸ்ட்டை படுக்க வைக்கிறாங்க. விட்டுமா அதுக்கு ஒரு ஜெக்கி அப்படி எடுத்து மேலே படுக்க வைக்கிறாங்க. ஜிம் எப்படி பார்க்குறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. படுத்துக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. பார்த்தா ஹார்ட் ஆயிடுவான் சொல்கிறாங்க. அவன் பார்க்க மாட்டான் சரியா அவன் பார்க்க மாட்டான். சரி ஜெக்கி தான் போய் ஜிம்மில் ஜஸ்ட்டை படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்மு படுக்கிறாங்க. அப்போ ஜெக்கி பிளாங்கெட்டை கவர் பண்ணிட்டு அப்படி ஹெட்டில் ஜிம்மோட ஹெட்டை ரெக்கார்ட் பண்ணிவிடுறாங்க. ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததே இல்லை. அந்த வண்டி ஃபுல்லாக நீ விட்டு வேலைக்கு போயிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது. ஜேகே என் கூட இருந்தது எனக்கு எப்படி தெரியுமா. ஜேகே எப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரை ஹக் பண்ணிட்டு அப்படி டேப் பண்ணி தராங்க. அது பக்கம் ஜிம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அவரை ஸ்மைல் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கேம் ப்ளே பண்ணுறேன் அங்கே பாரு உன்னோட நான் கேம் பயங்கர ப்ளே பண்ணோட கேம் எப்படி ஜேக்கிட்டே போயிடறாங்க ரூம்குள்ளே. இப்போ நம்ம ஏர்லி மாதிரி இருக்கோம் 5 o'clock இருக்கும். அப்போ தான் நம்ம ஜேகே மெதுவாக எழுந்திரிச்சிட்டு ஜிம்முக்கு ட்ரெஸ் அப்படியே கவர் பண்ணி விட்டுட்டு அவரும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படி இப்படினாக்கா கீழே வந்துட்டாரு. அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார். எப்பவும் படம் ரொட்டீன் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஜே எழுந்து வராங்க. அப்போ ஜிம் பார்த்து நெக்கில் பயங்கர கீஸ் இருக்கு நம்ம ஜேக்கி கொடுத்தது. ஜிம் பார்க்குறாங்க. இதை பார்த்தா ஜெக்கி அப்படியே ஹாட்டாக இருந்துச்சு. ஜிம் டைப்பில் விட்டாட்டு எனக்கு கொஞ்சம் டிஷர்ட் போட்டுக்கிறாங்க. டிஷர்ட் போட்டு அது மேலே கோட் மாதிரி கவர் பண்ணிக்கிறாங்க. அப்போ கீழே வராங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்லாம் என்ன ட்ரெஸ் இது கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எதுவுமே விண்டர் சீசன் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் டேனாச்சு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க எதாவது கேட்டால் சொல்கிறாங்க. அவனுக்கு எதுக்கு அப்புறம் போட்டு விட்டு நேர்க்கதை கேட்குற வா சொல்லிட்டு டே தான் ஜெக்கி உட்கார சொல்கிறேன். டே உட்காராங்க. இப்போ ஃபுட்டாக ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு ஜிம் சாப்பிட்றாங்க. மெதுவாக சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஜிம்முக்குள்ளே சாப்பிட்டு ஜெக்கி அப்புறமா நம்ம ஜெக்கி ஜிம் டே முன்னாடி ஆஃபீஸும் போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஜெமி வந்து சாப்பிட்ருக்காங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிருக்காங்க. அப்புறமேட்டே வந்து ஸ்டில் சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் ஜேக்கி டக்குன்னு சாப்பிட்டு ஏஞ்சி சொல்லிட்டு அவர் ஜிம்மில் பேக் பண்ணுறாங்க. டே இது இங்கேருந்து பார்த்துட்டா இருக்காங்க. எனக்கு அவங்க மிரர் இருக்கும். அந்த மிரரில் பார்க்க முடியும். அப்புறம் ஜேக்கி ஜிம்மில் பேக் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ரூமை லாக் பண்ண தொலைச்சிடும் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ரூமை லாக் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நேற்று லாக் பண்ண விட்டுட்டேன் ஓகேவா. ஸ்பேர் வச்சு ஓப்பன் பண்ணி தான் வரப்போகிறோம் ஓகேவா. நீ லாக் பண்ணாலும் ஒன்று பண்ண ஓகே சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ கூட மட்டும்தான் இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. நீ இல்லாமல் தோங்க முடியாது ஓகே. எனக்கு உன்னை டச்சஸ் நீ உன்னை டச் பண்ணாமல் தோங்க முடியாது புரியுதா. ஜெக்கி சொல்கிறாங்க. சும்மா அமைதியாக பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. ரூமை லாக் பண்ணக்கூடாது ஓகேவா. போயிட்டு அமைதியாக தூங்குறேன் வருவேன். ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அமைதியாக திரும்ப சாலம் அப்படின்னு உட்காராங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு மில்க் ரெடி பண்ணி கூட சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பக்கம் டே ஜெக்கிக்கு மில்க் ஜெக்கி டேக்கு மில்க் ரெடி பண்ணி தராங்க தான் சொல்கிறாங்க. அப்புறமா ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம் மில்க் சொல்கிறாங்க. பேனை டே சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் குடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி கொஞ்சம் குடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை டே நான் ரெடி பண்ணுறேன் குடி சொல்கிறாங்க. அது நீ குடி நான் ரெடி பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி மில்க் ரெடி பண்ணிட்டு அது எப்படினாக்கா இந்த குங்குமம் போலாம் போகிறாங்க போட்டுட்டு வந்துட்டு குடி சொல்கிறாங்க. ஜிம் எடுத்துக்கிறாங்க. ஜிம் குடிக்கிறாங்க. அவர் லிப் அந்த எப்படினாக்கா அந்த மில்க் வந்துட்டு லிப்பில் இருக்குது. அவர் பிங்க் அந்த லிப் வந்து பிங்க் கலரில் இருக்குது. பிங்க் லிப்பில் அந்த மில்கில் லைட்டாக ட்ராப் அந்த மில்க் ட்ராப் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ ஜேக்கி அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு ஃபுல்லாக கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் மில்க் மெதுவாக குடிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்லோவாக குடிச்சிருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு அவருக்கு ஒரு கால் வருது நான் வந்துடுறேன். டே வெளில போயிடுறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி டக்குன்னு ஜிம் பக்கத்தில் க்ளோஸாக வராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேக்கி ஜிம் ஃபினிஷ் பண்ண பாதி மில்க் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இவர் அப்படி அந்த மில்க் கிளாஸை வாங்கி அவர் எப்படி குடிச்சிருக்கோ அதை அப்படியே அதே மாதிரி வச்சு குடிச்சிருக்காரு. அவர் லிப்பை எப்படி வச்சுருக்காரு அதே மாதிரி வச்சு குடிச்சிருக்காரு. டே எப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. வெளியே போய் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேக்கி எப்படி மில்க் குடிச்சிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே பார்த்து தப்பாக எடுத்துருவாங்க எப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு மாதிரி ஜிம் டக்குன்னு நினச்சி போகணும்னு பார்க்குறாங்க. அப்போ டேக்கு ஜேக்கி டக்குன்னு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம டே வந்துட்டு வெளில போயிருக்காரு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் டே வந்து டோர் கிட்ட நின்றுருக்காரு. ஜேக்கி தெரியல. இப்போ டக்குன்னு ஜேக்கி அந்த ஃபுல்லாக அந்த மில்கை ஃபினிஷ் பண்ணிட்டு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸில் அந்த மில்க் அங்கங்கே இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் ஜேக்கி போய் லிக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஜேக்கி வந்து வேடாக பார்க்குறாங்க. அப்போ ஜேக்கி தான் அந்த லிக் வந்து லிக் பண்ணிவிட்டு இப்போ வெயிட் பண்ண ஓகே வரேன். ஜேக்கி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வெயிட் பண்ண வரேன் ஓகேவா. ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிட்டு எதுவும் சொல்ல போயிடறாரு ரூமுக்கு. அப்புறம் டே தான் பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு ஃபோன் பேசிட்டு வராங்க. ஓகே தூங்கலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. ஜேக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவன் செகண்ட் சொல்லிருக்காரு. ரூமுக்கு போகிறதுன்னு சொல்கிறாங்க. பேசாமல் அவங்க கொடுத்துங்க வா சொல்கிறாங்க. ஏன் கூட வா சொல்கிறாங்க. ஆமாம் ஜேக்கி அவங்க கொடுத்துங்க வா ஏன் நம்ம எதுவும் நல்லா தூங்கிருக்கும்ல சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க. இது எதுவும் நல்லா தூங்கிருக்கும்ல தூங்காமா டே கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம்மாவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. அவன் வந்து அவரு தூங்கிட்டு இருப்பாங்க. அவன் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஸோ அவன் வந்து தூங்கிட்டு விட்டுவா சொல்கிறாங்க. ஃப்ரீயாக தூங்கிட்டு ஓகேவா நான் கூட தூங்குறேன். டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 2 பேர் ரூமில் வராங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். டே போயிடறாங்க. இப்போ டே உட்காந்துருக்காரு அமைதியாக மொபைல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஜிம் ஜெக்கி போய் குளிச்சுட்டு எல்லாம் வராங்க. இப்போ நம்ம ஜெக்கி டே தான் வந்துட்டாங்க. தூங்க சொல்கிறாங்க. சரி 2 பேர் படுத்துருக்காங்க. ஜெக்கிக்கு தூக்கமே வரல. பார்க்குறாங்க. அப்படி லைட்டாக இதுக்கெல்லாம் பார்த்தா கூட டே பார்க்குறேன் தூக்கம் இல்லை கேட்குறாங்க. இல்லை டே நீ தூங்க சொல்லிட்டாங்க. 12 o'clock ஆகுது டைமு. இப்போ தான் டே நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம
ஜேகே அப்படி செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே மெது வந்துருக்காங்க. அவர் ரூம் டாக்டர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. டேக்கு தான் பார்த்துருக்காங்க. நான் தூங்க நினச்சி போயிட்டுருக்கியா ஜேகே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு டே பார்க்க அந்த பூனை வந்து கண்ண முடிட்டு உலகம் போயிட்டா இருக்குன்னு நினச்சிக்குமா அந்த மாதிரி இருக்கும் கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே எப்படி இதை போகிறாங்க அந்த பக்கம் ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டே போய் ஜேகே கிட்ட போகிறாங்க. போயிட்டு அப்படி ஜேகே பார்க்க ஜிம் கியூட் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படி ரொட்டேட் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஆட்டோமேட்டிக் காய்ஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவர் முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்புக்கு சொல்கிறாங்க தூக்கம் பார்த்து சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜஸ்ட் 1 ரவுண்ட் ஆகிட்டு அதுக்கு தூங்க விட்டுறாங்க. ஜேகே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க 1 ரவுண்ட் மட்டும் தான் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் எப்போ போல அப்படின் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாய்ப்பு தூங்க ஜேகே தூங்க வைக்கிறாங்க. ஜிம் தூங்குறாங்க. கரெக்டாக டைம் 4 o'clock ஆகுது. அப்புறம் ஜேகே ரெட்டே நம்ம டே விட்டு போகிறாரு. போயிட்டு அவர் தள்ளி படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே டேக்கு வந்து டிஸ்கஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி பக்கத்தில் படுக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. சார் ஜேகே வந்து டே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது சார். ஓகே சார் அமைதிப்படுத்துறாரு. இன்க்ரீஸ் போயிட்டு ஒரு 1 week ஆஃப்டர் வீக்கெண்டு. இப்போ டே வந்து ரெடி இருக்காங்க மார்னிங். இப்போ ஜேகே வந்து பார்க்குறாங்க அவருக்கு குக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் ஃபர்ஸ்ட் டே அவர் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேகே சரின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போகலாமா சொல்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பிக் பண்ண சொல்லுவோம். ஃப்ரெண்டு யாரை சொல்கிறாங்க. என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே சொல்லுவாங்க ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பிள்ளைங்க லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. ஃபுட்டு ரெடியாக இருக்குது நீ சாப்பிட்டு மெடிசன் போட்டுக்கோ ஆஃபீஸ் சர்வீஸ் ஸ்டிக்கி நோட் எழுதி வைக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி சொல்லிட்டு பாப்பா சொல்ல 2 பேர் இப்போ காரில் போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் ஏர்போர்ட் போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு பர்சன் நினச்சிருக்காங்க. க்யூட்டாக அழகாக இருக்காங்க. பார்க்க குட்டி மாதிரி. இப்போ ஜேகே டே பார்க்குறாங்க. வா ஜேகே சொல்லிட்டு சுகா கூப்பிட்றாங்க. சுகா பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க. இப்போ சுகா போய் ஹக் பண்ணுறாங்க. அது பக்கம் ஜேகே அமைஞ்சிருக்காரு. இந்த பக்கம் சுகா டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. ஜேகே சொல்லிட்டாங்க மீட் மீ பெஸ்ட் பண்ணுறான் பேர் இவங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் முன்ன இவங்க சொல்கிறாங்க. அப்புறமா இவங்க சுகா பார்க்குறாங்க. ஹலோ ஜேகே சொல்கிறாங்க. ஹலோ சுகா வாங்க கூப்பிட்றாங்க. என் டே நான் வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணணும் பிரச்சனை சொல்கிறாங்க. பாரு ஜேகே டே சுகா அதுக்கு இங்கே ஸ்டே பண்ண போல சொல்கிறாங்க. ஜேகே அவங்க ஓகே தானே சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஜேகேக்கு ஒரு மாதிரி என்ன டே சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜேகே தான் சுகா தான் பார்க்க வீடு ஆகி பண்ண சுகா டே பார்க்க இங்கே சுகா அதுக்கு கொஞ்சம் தள்ளி வராங்க. அவர் ஜேகே கொஞ்சம் தள்ளி போட்டு பாரு இவர் யார் தெரியுமா கேட்குறாங்க. யார் சொல்கிறாங்க. ஜிம்முக்காக பாடாததுக்கு பையன் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்காக பார்த்துருக்க பையன் ஃபியான்ஸ்க்கு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் என் தம்பி நல்லா இருக்க வேணாம் வா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ நான் மேட்ச் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கஷ்டப்படணுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு பர்சன் சொன்னால் ஆக்சுவலி கஷ்டமாக இருக்கும். ஓகே இப்போதுலேருந்து இவனும் ஜிம்முன்னு நான் பேச பழக ஆரம்பிச்சேன்னா கொடுத்து பிடிக்க ஆரம்பிச்சுவா. நம்ம மேட்ச் எடுக்கிறப்ப அவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கும். 10 வருஷம் ரொம்ப நல்ல பையன் நான் பார்த்துட்டு எனக்கு ஜிம்முக்கு சாவஜிக்கு இங்கே ரொம்ப நல்ல பையன். ஓகே பியூர் ஜிம் அவன் மாதிரி பையன் ஜிம்மு கிடைக்கிறது ரொம்ப ஜிம்மு கொடுத்து வச்சுக்கணும். ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி தானே சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம்மின் அப்படி ரொம்ப நல்லா எனக்கு தெரியாத என் தம்பி பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு ஜிம்முக்கு மேட்ச் ஆயிருந்தாலும் அவன் பேபி ஹோல்ட் பண்ணாலும் அவன் பியூர் ஜிம் ஓகேவா. அதுதான் அவனுக்கு ஜிம் சுகா கரெக்டாக இருப்பான். சுகாவுக்கு ஜிம்மு கரெக்டாக இருப்பான் சொல்கிறாங்க. டே பார்த்தாங்க. ஜேகே பார்த்து டே என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன பேசுகிறேன் தப்பாக பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை டே எங்கள் ஃபாதர் சொல்கிறாங்க. பாரு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவனும் ஹாப்பியாக இருக்கணும் சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக இருக்கணும். நம்மளுக்கு மட்டும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவன் ஹாப்பியாக இருக்கணும். என் தம்பி தனியாக கஷ்டப்பட்டு வெட்டியாக இருக்கும். என்னால் உங்க கூட சேர்ந்து ஹாப்பி வாழ முடியாது சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. பாரு இப்போதைக்கு அவங்க டேட் பண்ண போகிறாங்க. இப்போ நான் உங்க கூட இல்லை சொல்கிறாங்க. தப்பாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாரு அதே மாதிரி ஓகே அவங்க டேட் பண்ண போகிறாங்க. ஒரே வீட்டில் இருக்க போகிறாங்க. புரிஞ்சுக்கிறது டைம் எடுக்கும். ஓகேவா புரிஞ்சுக்கணும் பேசணும் பழகணும். ஓகேவா நான் ஜிம்முக்கு திறமை சொல்லிட்டு ஓகே அவருக்கு எல்லாமே ஓகே சொல்கிறாங்க. எனக்கு நான் ஃபோனில் சொல்லிட்டேன். ஓகேவா எல்லாமே ஓகே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா எனக்கு தெரியாத ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி ஜிம்மில் கஷ்டப்பட விட முடியாது சரியா. நான் தெரிஞ்ச ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் என் ஃப்ரெண்டு நான் மேட்ச் பண்ணிச்சாக்கா அவன் ஹாப்பியாக இருப்பேன். என் தம்பி ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் கூட அப்படி டே சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கட்டி என்ன டே சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இல்லை டேங்க பாரு நான் எடுக்க முடியாது கரெக்டாக இருக்கும். ஓகே அவன் என் தம்பி சரி என் தம்பி எப்படி பார்த்துக்கணும் தெரியும். ஓகேவா என் தம்பி லைஃப் செக்யூராக தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும். நீ வா சொல்லிட்டு டே தான் ஜேகே இப்போ ஹோட்டல் கூட்டி வராங்க. இப்போ காரில் உட்காராங்க. இந்த பக்கம் சுகா ஜேகே நிறைய பேசுகிறாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஜேகோட தாட்டு ஃபுல்லாக ஜிம்மினுக்கு இவன் நான் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கொடுக்குறேன்னு ஃபைனல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. சொல்லி சுகா சரி எனக்கு ஜிம்மில் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஈகராக வெயிட் பண்ணுறேன் மீட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் வா கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஜேகே வந்து பார்க்குறாங்க. டைனிங் ஃபுட் அப்படியே இருக்குன்னு சாப்பிடவே இல்லை. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிடவே இல்லை சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு டே சொல்லிட்டாங்க. என்ன கே சொல்கிறாங்க. நீ போயிட்டு அங்கே ரூம் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சொல்லி மாஸ்டர் பெட்ரூம் தான். நீ போயிட்டு அவர் ஸ்டே பண்ண சரியா சொல்கிறாங்க. நான் போயிட்டு என் ஒர்க்கை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்கணும் சுகா ஃபஸ்ட்டு வா வந்து புளி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க அதுக்கப்புறம் ஜிம்மில் பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஒரு கூட்டிட்டு போகிற ரூமுக்கு இந்த பக்கம் ஜேகே போய் பார்க்குறாங்க. ரூம் பார்த்தா ஜிம் பார்த்தா இப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு. வந்து பார்க்கறதுக்கு மார்னிங் குளிச்சு இந்த வெட்டி ஹாரில் அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜேகே ரூம் என்ட்ரன் பார்க்குறாங்க. அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டோரில் சாஞ்சி பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காரு. அப்போ ஜேகே பார்க்குறாங்க. நீ அவனுக்கு ஆசை ஜேகே எவ்வளோ ஏற்றுக்க முடியல. ஜேகே கிட்ட வராங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்ன நீ சாப்பிடலாம் கேட்குறாங்க. இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க ஃபுட்டு 6 பேருக்கும் நான் ரீஹீட் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ரீஹீட் பண்ணுறது சரியா ஓகே அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே வந்துச்சு சுகாட்ட டே சொல்லிப்பாங்க ஜேகே கிட்ட. இப்போ தான் ஜிம்மில் வந்துட்டு சுகா ஃபேன்ஸ்னு தெரிய நான் ஃபஸ்ட்டு 1 பேர் கேஷுவலாக பேசிட்டு பழகட்டும். சுகாக்கு மட்டும் தெரியும் ஜிம்மில் ஃபேன்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே இப்போ அவனுக்கு தெரியும் வேணா அவனுக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க 2 ஒன்றா இருப்பாங்க ஓகேவா. அவங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுவான். அது வரைக்கும் நீ வந்து ஜிம்மில் சொல்ல வேணாம் எனக்கு வந்து ஜிம்முக்கு வந்து தானே பிடிக்கும் ஃபேன்ஸ் சொல்லி போஸ்ட் பண்ண பேச வைக்க மாட்டேன். ஜஸ்ட்
நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக நான் பழக விடுறேன், அவனுக்கு பிடிச்சி கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு டே சொல்லிப்பாங்க ஜெக்கி கிட்ட. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, சரி ஓகே ஜிம்முக்கு தான் ஃபேன்ஸும் சொல்லக்கூடாது, இப்போ டே வந்து இருக்காங்க கூட இருக்கான்னு சொல்லக்கூடாது, அவங்க தெரியும் கூடாது. ஜெக்கி பார்க்குறாங்க, அப்படி ஜெக்கி கிட்ட விடாங்க, என்ன சொல்லிட்டு ஹேர் வெட்டாருக்கு உட்கார சொல்லி ஜிம் உட்காருங்க. இப்போ ஜெக்கி ஹேர் வெயிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறது இவருக்கு 2 வயசு தான் பண்ணதே கிடையாது, புதுசாக பண்ணுறான். ஜிம் பார்க்குறாங்க, பேபி கேர் பண்ணுறான். பட் ஜிம் நிறைய பார்க்குறாங்க. ஜெக்கி ஃபுல்லாக ஹேர் வெயிட் பண்ணிவிட்டு ஜிம் ட்ரெஸ் போடுறாங்க, அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இது வேற போட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் போடாத சொல்கிறாங்க, எனக்கு சுகா கணக்கு அவர் அழகாக தெரியக்கூடாது நினைக்கிறாரு. இப்போ ஜிம் வேறு போட்டுருக்காங்க, டயர்டாக இருக்குது, 5 டிஷர்ட் வகை மாற்றிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க வேறு போடு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் வேறு போடுறாங்க, எதை போட்டாலும் அழகாக தெரியாது, எதுவுமே கொஞ்சம் கூட இப்போ எல்லாம் தெரிய மாட்டேங்கிறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க, பார்க்குறது ஃப்ரெஷ்ஷாக காலை பண்ணுறதுக்கு அவருக்கு ஏற்றுக்கும் இல்லை, போச்சு சுகா மட்டும் இருக்க பிடிக்கல அவருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க, இப்போ எது பட்டம் நல்லா தான் சொல்லிட்டு ஓகே பாக்கிய வாசல் ஜிம் கீழே வராங்க. இப்போ ஜெக்கி ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க. அப்போ தான் சுகா அவங்க டைம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, டே பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே சுகா எனக்கு ஸ்டெப்பில் ஸ்டெப் நின்றுறாரு ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறமா. இதை பார்க்குற ஜெக்கிக்கு அவ்வளோ பசுவாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, சுகாவோட கண்ணு நம்ம டைம் ஜிம்மில் இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ பசுவாக இருக்குது. நீ ஜிம் இதுக்கு பார்க்க ஆசை ஜெக்கி முறைக்கிறாங்க. அப்படி பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பசுவாகுது உனக்கு, நான் சிவா ஹக் பண்ணப்போ பசுவாகலை, நான் போய் ஷோவா போட்டு வந்தப்போ உனக்கு பசுவாகலை, ஆனால் உனக்கு ஜிம் நான் பார்த்து பசுவாகுதா. ஜெக்கி டே பார்க்குறாங்க. இது நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வரது தான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். பாய் டேக் கேர் எவ்ரிவன். ஓகேவா?